சரி, கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பாரு. எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினா இன்னல் துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவை நான் பாடும்போது அவர் பாதம் வீழ்ந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பே. இந்த நோட்டம் ஜெயத்துடன் முடியும். அந்த நாடை சுதந்தரிப்பே. எந்த நோட்டம் ஜெயத்துடன் முடியும். அந்த நாடை சுதந்தரிப்பே. கஷ்டம் கண்ணி நிறைந்த உலகை கடந்தென்றும் நான் மறைவேன். கஷ்டம் கண்ணி நிறைந்த உலகை கடந்தென்றும் நான் மறைவேன். என்னை பெயர் சொல்லியே அப்பா கூப்பிடுவார். எனக்கு ஆனந்தம் பொங்கிடுமே. என்னை பெயர் சொல்லியே அப்பா கூப்பிடுவார். எனக்கு ஆனந்தம் பொங்கிடுமே. அவர் பாதம் வீழ்ந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பேன். இந்த நோட்டம் ஜெயத்துடன் முடியும். அந்த நாடை சுதந்தரிப்பேன். சொல்லுமா, எந்த நோட்டம் ஜெயத்துடன் முடியும். அந்த நாடை சுதந்தரிப்பேன். ஓட்டத்தை ஜெயமாய் மாற்ற வேண்டுமாய் சொல்லி எல்லா இருளின் தடைகள், இடரல்கள், எல்லா கீழ்ப்படியாமையின் கிரியை, எங்களை நிர்வாணப்படுத்துகிற எல்லா பாவத்தின் கிரியைகள் எங்களை விட்டு அகன்று போக வேண்டுமாய் சொல்லிக்கிறதாவே. இது மீட்டிங்ல ஜாயின் பண்ணிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும், இந்த மீட்டிங்ல தடைப்பட்டு ஜாயின் பண்ண முடியாமல் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தர் நீர் கரங்களை பிடித்து தூக்குவீரார். அவர்கள் ஆவிக்குரிய ஓட்டத்தில் ஓட வேண்டுமாய். ராத்தோலா ஷகதடகலபா, இடரல்களின் கல்களில் இடறி விழாதபடிகள் எழும்பி நிற்க வேண்டுமாய். ரீஷே கடகதடகலபா, ஓட்டத்தை தெளிவாய் அறிந்து கொள்ளும்படியான கிருபைகளை தருவீரார். கிருபைகளை தருவீரார். ஏற்ற திட்டங்களை, ஜப தரிசனங்களை, தோலா காதலா வாழ்க்கையின் தரிசனங்களை நீர் அவர்களுக்கு தர வேண்டுமாய் ஜெபிக்கிற. ரேஷே கபலபு ருக்ஹதோலமுஷி லேகபதடகதடகலபா, அக்கினி பட்டகமாய் ஒவ்வொரு பிள்ளைகளையும் மாற்றுவீரார். சித்தம் எங்கள் வாழ்க்கையில் நடைபெறட்டும். எங்கள் தேவன், இருள்கள் அகன்று போகட்டும்பா. தடைகள் உடையட்டும். எல்லா டிப்ரெஷன் உடையட்டும். ஆறுதல் செய்கிற தேவன் இறங்கு வருவீரார். எங்களோடு கூட ஆறுதலின் வார்த்தைகளினால் எங்களை பேசி திடப்படு.
தடைகள் உடையெடுப்பார். துதி கன மகிமெல்லாம் தருகிற ஜீசஸ் நேம் ஐ ப்ரே. ஆமென். பிரைஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர். God bless you. Thanks for joining. இன்னும் கொஞ்சம் சீக்கிரமா ஜாயின் பண்ணீங்கன்னா நம்ம சீக்கிரமா ஆரம்பிக்கலாம். கர்த்தர் உங்களோடு இந்த வீக்கெண்ட்ல இடைப்பட்டிருப்பாருன்னு விசுவாசிக்கிறேன். ட்ரை டு ஹாவ் அ பிளான் ஃபார் பிரேயர். ஜெப திட்டம் உடையவர்களா இருக்கு. நான் ஒரு முழங்கால் யுத்தத்துடைய ஒரு புத்தகம் படித்திருந்தேன். ஜெப டைரி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு புத்தகம். அதுல பாத்தீங்கன்னா ஜெப அழைப்பு, ஜெப தரிசனம், ஜெப திட்டம். எப்படி? ஜெப அழைப்பு எழுதிக்கிறீங்களா? ஜெப அழைப்பு. யூ ஹேவ் டு பி கால்ட் ஃபார் பிரேயர். ப்ரே பண்றதுக்கு கர்த்தர் உங்களை அழைக்கிறார். ஒவ்வொருவருக்கும் அந்த அழைப்பு இருக்கு. ஜெப அழைப்பு, ஜெப தரிசனம். தேர் மஸ்ட் பி சம் விஷன். விஷன் இல்லாம ஓட முடியாது இல்லையா? ஒரு கோல் இல்லாம. ஒரு அத்லெட் ஓடுறான்னா அவன் எந்த ஓட்டத்தை ஓட போறான், எவ்வளவு ஸ்பீட்ல ஓடணும், எதை போய் ரீச் பண்ணணும், வாட் இஸ் த கோல், அதை அவன் அறிந்து இருக்கும் இல்லையா? ஸ்லோ ரேஸ்ல வேகமா ஓடிட்டு இருக்க கூடாது. புரியுதா? அந்த மாதிரி எதை அவன் அச்சீவ் பண்ணணும்ன்றதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதை கர்த்தர் நமக்கு தரணும். வாட் ஷுட் யூ அச்சீவ்? எதை நீங்க இன்னைக்கு அச்சீவ் பண்ணணும், எதை நீங்க உங்க லாங் டேர்ம் கோல் என்ன, அதை என்னது அப்படின்னு கர்த்தர்கிட்ட கேட்கணும். தாவீதுக்கு ஷார்ட் டேர்ம் கோல் கோலியாத்தை கொல்லுவது. லாங் டேர்ம் கோல் ராஜாவாவது. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை ஆளுகை செய்வது. ஆமென் சொல்லாம? அல்லேலூயா. புரியுதா? அது மாதிரி we should have a vision for prayer. மூணாவது ஒரு காரியம், we should have a plan for prayer. எப்படி ஜெபிக்கணும், எப்போ ஜெபிக்கணும். தானியேல் 3 வேளை ஜெபித்தான். அதான் அவனுடைய ஜெப திட்டம். பவுல் ராத்திரியில ஜெபிச்சார். அவருடைய ஜெப திட்டம். இயேசு ரா முழுவதும் ஜெபித்தார். தனித்திருந்து ஒலிவ மலையில போய் ஜெபிச்சார். ஒரு ஜெப இடம் வச்சிருந்தார், ஒரு ஜெப திட்டம் வச்சிருந்தார். அதுல ஜெபிக்கணும். ஆனா அத ஒரு நியமமா வச்சு அப்ப மட்டும்தான் நான் ஜெபிப்பேன், சில நேரங்கள் ஆவியானவர் நம்மை துரிதமா ஏவுற நேரத்துல நான் ஜெபிக்க மாட்டேன்னு சொல்லிடக்கூடாது. ஓட்டம் தடபட்டுரும். அல்லேலூயா. திடீர்னு ஒரு உபத்திரம் வருதுன்னா நம்ம ஜெபிக்க நம்மளுடைய இருதயம் ஆயத்தப்பட்டுரும். அல்லேலூயா. ஒலிவ மலைக்கு போய் தான் நான் ஜெபிப்பேன்னு கிடையாது. எங்கும் தொழுது கொள்ளுகிற காலம் வருது. அல்லேலூயா. ஆமென். ஒரு ஜெபத்திட்டம் நமக்கு இருக்கு. ஆனா இத ஓவர்லாப் பண்றதுக்கு ஆவியானவருக்கு வல்லமை இருக்குன்றத நம்ம அதுல நம்ம தெளிவுள்ளவர்களா இருக்கு. அல்லேலூயா. ஆவியானவர் சொன்னா இல்ல நான் 2 பாட்டு பாடிட்டு தான் நான் ஜெபிப்பேன், அதுதான் வழக்கம். ஆவியானவர் சொன்னா வழக்கத்தை மாத்தணும். ஆவியானவர் தான் நமக்கு எல்லாத்தையும் கொடுக்குறவர். அல்லேலூயா. அவர் என்ன சொல்றாரோ அது செஞ்சிடும். அல்லேலூயா. இந்த திட்டத்தையுமே ஆவியானவர் தான் தராருன்னு நான் விசுவாசிக்கிறேன். அவரு தான் தரணும். அதுக்காக காத்திருந்து இந்த திட்டத்தை பெற்றுக்கொள்ளணும். நான் அந்த புத்தகத்தை வாசித்த பிறகு இந்த காரியங்கள் எல்லாம் உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக சொல்றேன். இதை அப்படியே தட்டி கழிக்காதீங்க. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஜூம் மீட்டிங் நான் எதற்காக நான் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்ற ஒரு திட்டம் எனக்கு இருக்கணும் இல்லையா? ஜூம் மீட்டிங்ல இருக்கிற பிள்ளைகளுக்கு அவர்கள் எதற்காக இந்த ஜூம் மீட்டிங்ல அவர்கள் தினமும் 9:30 ஏன் ஜாயின் பண்றாங்கன்ற தரிசனம் அவர்களுக்கு தெரியணும். அல்லேலூயா. இந்த ஜூம் மீட்டிங்ல இருக்க பிள்ளைகள் கேட்கிறவர்களாய் மாத்திரம் இல்லாமல் திருவசனத்தை போதிக்கிறவர்களாய் மாற வேண்டும் என்பதுதான் என்னுடைய தரிசனம். அல்லேலூயா. இளைய தலைமுறைகளை இந்த மீட்டிங்ல ஜாயின் பண்ற பெரியவர்களா இருக்கட்டும், கடைசி கால எழுப்புதலுக்கு அவர்கள் பயன்படுகிறவர்களா இருக்கணும். தேவன் அவர்களை அழைத்த அழைப்புக்கு அவர்கள் அதற்கு திராணி உள்ளவர்களாகவும் அதற்கேற்ற பலனையும் அதற்கேற்ற வார்த்தையும் அபிஷேகத்தையும் அவர் பெற்றுக்கொள்ளுகிறவர்களாயும் இருக்கணும். இந்த ஜூம் மீட்டிங் அதுக்கு ஒரு வாய்க்காலா இருக்கணும்ன்றதுதான் என்னுடைய தரிசனம். அல்லேலூயா. இதை கர்த்தர் அன்றைக்கு ராத்திரி அந்த புத்தகத்தை படித்த பிறகு அன்னைக்கு ராத்திரி என்னோடு கூட இடைப்பட்டார். அதை நான் என் டைரியில பிரேயர் பாயிண்டா எழுதி உங்க எல்லாருக்காக ஜெபம் பண்ண கர்த்தர் உதவி செய்வார் இல்லையா? ஒரு காரியத்தை, ஒரு ஊழியத்தை நீங்க தொடங்குறீங்க, ஒரு காரியத்தை நீங்க செய்றீங்கன்னா
அந்த காரியத்திற்கான தரிசனத்தை தேவனிடத்திலிருந்து வாங்கணும் நீங்க. அல்லேலூயா. நிறைய இன்டர்சீடர்ஸ், அதாவது மன்றாட்டு வீரர்களை கர்த்தர் எழுப்பி தரணும் இந்த ஜூம் மீட்டிங்ல. அதான் என்னுடைய ஆசை, தேவனுடைய ஆவியானுடைய ஏவுதல். அதே மாதிரி அநேக பேர் இந்த ஜூம் மீட்டிங்னால ரட்சிக்கப்படணும், சத்தியத்தை அறிகிற அறிவுல வளரணும். இந்த மாதிரி நிறைய காரியங்களை நான் எழுதி வைத்ததற்காக ஜெபம் பண்றேன். ஓகேங்களா? இது ஒரு ஒரு ஊழிய திட்டத்திற்கு ஏற்ற ஒரு ஜப தரிசனம் இல்லையா? நான் ஒரு ஜப தரிசனம் வச்சிருக்கேன். இந்த ஊழியத்துல ஒரு திட்டம் இருக்கு. 9:30க்கு நான் ஜாயின் பண்ணுவேன் இந்த ஜூம் மீட்டிங். இதுல இன்னைக்கு நான் வந்து இந்த போர்ஷன் எடுக்கணும், அன்னைக்கு அந்த போர்ஷன், ஒரு ஜப திட்டம் இல்லையா? இந்த ஜப திட்டத்திற்கு முன்னாடி நான் ஒரு தரிசனத்தை வச்சிருக்கேன். இங்க இருக்கிற வாலிபர்கள் எழுமணும், வாலிப பெண் பிள்ளைகள் எழுமணும், பெரியோர்கள் எழுமணும், சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவர்களா அவர்கள் இருக்கணும், ஆத்மாக்களை ஆதாயப்படுத்தணும், எழுப்புதலுக்கு அவர்கள் பயன்படுகிறவர்களா இருக்கணும். இந்த மாதிரி இதெல்லாம் ஜப தரிசனங்கள் இல்லையா? இந்த மாதிரி உங்க வாழ்க்கையில உங்களுக்கு பிரியமான நபர்கள் அல்லது தேவன் உங்கள் மனதில் ஏவுகிற நபர்கள், சில பேர் சிறுவர்களுக்காக ரொம்ப பாரப்படுகிறவர்களா இருப்பீங்க, சில பேர் என்ன மாதிரி வாலிபர்களுக்காக ரொம்ப பாரப்படுகிறவர்களா இருப்பீங்க, சில பேர் பெரியவங்களுக்காக பாரப்படுகிறவர்களா இருப்பீங்க, சில பேர் கவர்மெண்ட் ஊழியர்களுக்காக, சில பேர் ஐடி கம்பெனில வேலை பார்க்கறவங்களுக்காக. இட்ஸ் நாட் ஸ்பெசிபிக். ஆவியானவர் ஒவ்வொருவருக்குள்ளேயும் ஒவ்வொரு பாரத்தை கொடுக்கிறார். சொல்லாம அந்த பாரங்களுக்கு ஏற்ற ஜப தரிசனத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த திட்டங்களை நீங்க செயல்படுத்த வேண்டும். அல்லேலூயா. ஆமென். ரொம்ப இது ஒரு உபதேசம் மாதிரி நான் சொல்றேன். இது வந்து நீங்க கருத்துள்ள கேட்டு அதன்படி நீங்க செய்வீங்கன்னா உங்க ஜப வாழ்க்கை வளர்கிறத நீங்க பாப்பீங்க. ஜப வாழ்க்கையில புதிதான கிருபைகளை பெற்றுக்கொள்ளுகிறதை நீங்க உணர முடியும். அல்லேலூயா. ஆமென். ஒரு ஸ்பெசிபிக் நபருக்காக ஜெபம் பண்ணும்போது அவர்களுடைய அழைப்பு என்னன்னு உங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. அவங்களை எதுக்காக கர்த்தர் அழைச்சாருன்ற அழைப்பு தெரியும். புரியுதா? அந்த அழைப்பே தெரியாம அந்த நபருடைய ரட்சிப்புக்காக நீங்க ஜெபம் பண்ணும்போது அது அவ்வளவு எஃபெக்டிவா இருக்காது. ஜெபம் பண்ணும்போது வல்லமை கிரியேட் செய்யும், எல்லாமே ஃபைன் தான், எல்லாமே கரெக்ட் தான். ஆனா அந்த அழைப்பை நீங்க தெரிந்து கொண்டு பாருங்க. மோசேக்கு யோசுவாவுடைய அழைப்பு என்ன நல்லா தெரிஞ்சுது. ஆமென். என்னோட கூட வாசிங்க. இதை நான் ப்ரிப்பேர் பண்ணல, பட் ஆவியான மனசுல ஏவுறதுனால இந்த காரியங்களை நான் சொல்றேன். டியூட்ரானமினா உபாகமம் கடைசி அதிகாரம் 34வது அதிகாரம் 9வது வசனம் வாசிக்கிறீங்களா? நான் வாசிக்கிறேன். உபாகமம் 34வது அதிகாரம் 9வது வசனம். மோசே நூனின் குமாரனாகிய யோசுவாவின் மேல் தன் கைகளை வைத்தபடியினால் அவன் ஞானத்தின் ஆவியினால் நிறையப்பட்டான். மோசே யோசுவா தலையில கை வச்சு ஜெபம் பண்றாரு, ஞானத்தின் ஆவி இறங்கி வருகிறது. நல்லா கவனிங்க. நீங்க ஒரு நபருக்கு ஜெபம் பண்ணும்போது என்ன ஜெபம் பண்ணணும்னு உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் சொல்லுவார். அல்லேலூயா. உங்க ஜெபம் மூலமா அவர்கள் மேல அந்த ஸ்பெசிபிக் டாஸ்க செய்யக்கூடிய ஆவியின் அபிஷேகம் இறங்கும். புரியுதா? ஞானத்தின் அபிஷேகம் இறங்குது பாருங்க யோசுவா மேல. அல்லேலூயா. புரியுதா? மோசேயோட அனாயிண்டிங் வேற. புரியுதா? அவனுக்கு ஞானம்லாம் ஒன்றும் அவ்வளவு கிடையாது இல்லையா? ஆனா யோசுவா மேல அவன் கை வச்சு ஜெபம் பண்ணும்போது யோசுவாவுக்கு ஞானத்தின் ஆவி இறங்குது. அப்படின்னா மோசே யோசுவாவுக்கு ஜெபம் பண்ணும்போது இவனுடைய அழைப்புக்கு ஏற்ற அபிஷேகம் இவன் மேல வந்து இறங்கணும்ன்றதுக்காக அவன் கைகளை வைத்து ஜெபிக்கிறான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் புரியுது? அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரனா இருந்தாலும் சரி, ஒரு பெற்றோரா இருந்தாலும் சரி, தங்கள் பிள்ளைகளுக்கு ஊழியத்துல இருக்கிற ஊழியக்காரர்களுக்கு, விசுவாசிகளுக்கு அவர்களுடைய அழைப்பை அறிந்து அந்த அழைப்புக்கு ஏற்ற அபிஷேகத்திற்காக நாம் ஜெபிக்கணும். அப்பதான் there will be breakthrough. புரியுதா? எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. அந்த பிரேக் த்ரூவை நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். நீங்க ஜெபிக்கும் போது அவங்க வாழ்க்கையில ஒரு பிரேக் த்ரூ வரணும், ஒரு திருப்பு முனையா இருக்கணும். அந்த மாதிரி இருக்கணும் உங்க ஜெபம். அல்லேலூயா. அப்படின்னு சொல்லாமா? யோசுவா மேல மோசஸ் கைகளை வச்சு ஜெபிக்கும் போது மோசஸ் விட்டு போகிற ஊழியத்தை யோசுவா செய்து முடிக்கணும். அதுக்காக ஜெபிக்கிறார்.
Hallelujah. Amen. How many of you can understand me? Amen சொல்லாமா? ஞானத்தின் ஆவியினால் நிறையப்பட்டான். இஸ்ரவேல் புத்திர அவனுக்கு கீழ்ப்படிந்து கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடி செய்தார். ஹல்லேலூயா. ஆமென். இஸ்ரவேல் புத்திரர்கள் கீழ்ப்படியணும் அப்படின்றதுக்காக ஸ்பெசிபிக்கா கர்த்தர் இந்த அபிஷேகத்தை யோசுவா மேல வைக்கிறார் அப்படின்னு சொல்லாமா? ஹல்லேலூயா. யோசுவா மேல இருந்த அனாயிண்டிங் அவ்வளவு வல்லமையான ஒரு அனாயிண்டிங். ஹல்லேலூயா. அது அவனை மாத்திரம் ஒரு ஆவிக்குரிய ஓட்டத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு காரியத்தை முடிக்க செய்யவில்லை. அந்த அபிஷேகம் அநேக ஜனங்களை கானானுக்குள் மோசேயால செய்ய முடியாத காரியத்தை யோசுவா செய்து முடித்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லாமா? ஆமென். உங்க வாழ்க்கையில நீங்கள் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளணும். உங்க ஆவிக்குரிய ஓட்டத்துல கர்த்தர் உங்களுக்கு நியமித்த ஓட்டத்தை நீங்க ஓடணும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கென்று சில ஆத்துமாக்களை வைத்திருப்பார். கர்த்தர் உங்களுக்கென்று சில ஊழியத்தை வைத்திருப்பார். அந்த ஊழியத்தை நீங்கள் நிறைவேற்றுகிறவர்களாய் இருக்க வேண்டும். கையில ஹல்லேலூயா சொல்லாமா? ஆமென். கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். யாரையும் கர்த்தர் வெறும் கையா அனுப்பல. 3 ஊழியக்காரரை கர்த்தர் அழைக்கிறார். அல்லது ஒரு உவமையில கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு எஜமானன் இருந்தான். அவன் 3 ஊழியக்காரனை அழைக்கிறான். ஒருவனுக்கு 10 தாலந்து, ஒருவனுக்கு 5 தாலந்து, ஒருவனுக்கு 1 தாலந்து அப்படி கொடுக்குறாங்க இல்லையா? இல்ல சாரி, 5 3 2 1 இல்லையா? 5 2 1 இவ்வளவு தாளந்து கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. 1 தாலந்து பெற்றவன் வந்து நான் அதை புதைச்சு வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லும் போது கர்த்தர் கோபப்பட்டு அக்கிரமக்காரனேன்னு திட்டுறார். புரியுதா? நல்லா கவனிங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்ப, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட காரியத்தை நீங்க செய்து முடிக்காமல் நீங்கள் சோம்பேறியாய் கர்த்தருடைய சமூகத்துல போய் வெறுங்கையா நிக்க முடியாது. அல்லேலூயா. இருக்கிறதும் பிடுங்கப்படும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட காரியங்கள் பிடுங்கப்பட்டு யாவன் ஒழுங்கா செய்யணும் அவங்களே கொடுத்துருவாரு. சில பேருக்கு புரியுது. அல்லேலூயா. பி வெரி வெரி கேர்ஃபுல். நீங்க நினைக்கலாம், நான் பாவமே செய்யல, நான் பரிசுத்தமா இருக்கேன், கரெக்டா சர்ச்சுக்கு சந்தா கொடுத்துடுறேன், சண்டே சர்ச்சுக்கு போயிட்டு வந்துடுறேன், எல்லா வேலையும் செஞ்சுட்டேன், நான் இப்போ கல்லறையில கூட எனக்கு ஒரு பிளேஸ் கொடுத்துட்டாங்க சர்ச்சில், ஏன்னா வார சந்தா கொடுத்துட்டேன், மாத சந்தா கொடுத்துட்டேன், கரெக்டா நான் வந்து ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவலுக்கு இதை பண்ணிட்டேன், அதை பண்ணிட்டேன், நான் வந்து மாலை போட்டேன், பிஷப் வந்தாரு அவருக்கு மாலை போட்டேன், இது பண்ணிட்டேன், சால்வை போட்டேன் இப்படின்னு சொல்ற ஆளா நீங்க இருந்தீங்கன்னா உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் நியமித்த ஓட்டத்தில் நீங்கள் ஓட வேண்டும். அல்லேலூயா. ஆமென். பவுலோட இடத்துல 2 கொரிந்தியர்ல சொல்றாரு, நியாய பிரமாணத்தின்படி நான் குற்றம் இல்லாதவன். ஆமென். பவுல் ஒருவேளை ரட்சிக்கப்படாம கர்த்தரை சந்திக்கும் நாள்ல போய் கிறிஸ்துவின் ஞானஸ்நானத்துல நின்றிருந்தார்னா அவர் என்ன சொல்லியிருப்பாரு? நான் வைராக்கியத்தின்படி சபையை துன்புறுத்தினேன், நியாய பிரமாணத்தின்படி நான் அதை செஞ்சேன்னு சொல்லியிருப்பாரு. கர்த்தர் என்ன சொல்லியிருப்பாரு? அக்கிரம செய்கைக்காரன்னு சொல்லியிருப்பாரு. ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு பவுல் சொல்றாரு, நான் பாவியிலும் பிரதான பாவி, என்னை அகால பிறவி போல என்ன கர்த்தர் அழைச்சு என்னை ரட்சித்தாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படின்னு சொல்லாமா? கர்த்தர் உங்களோடு கூட தெளிவாய் திட்டமாய் பேசுகிறான்னு விசுவாசிக்கிறேன். உங்களுக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்துல நீங்க ஓடாம, நீங்க உங்களுக்கென்று ஒரு வட்டத்தை குறிச்சுக்கிட்டு அது மாத்திரம்தான் நான் செய்வேன்னு உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா, you will be useless in the kingdom of God. உங்களால் பயன்பட முடியாது. கர்த்தருக்கு என்று நீங்க எழும்பி ஓடலனா கர்த்தர் உங்கள் கிட்ட இருக்கிற தாளந்துகளை பிடுங்கி விடுவார். ஆமே. உங்களுடைய கால்களை முடக்கி விடுவார். ஆமே. இன்றைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை எப்படின்னா, அவர்களும் செய்ய மாட்டாங்க, செய்யறவங்களையும் செய்ய விட மாட்டாங்க. செய்யறவங்களுக்கும் 1008 குறை சொல்லி செய்ய விடாம தடுத்துருவாங்க. நான் சொல்லுவேன், நிறைய பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோர்களினால் ஊழியத்திற்கு வராம இருக்காங்க.
நிறைய பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகள் ஒழுங்கா இருக்க மாட்டாங்கன்றதுக்காக, பிள்ளைகள் இதை சொல்லிடுறாங்க அதை சொல்லிடுறாங்கன்றதுக்காக அவர்கள் ஒழுங்கா செயல்பட மாட்டாங்க. ரெண்டுமே இருக்கக்கூடாது. அல்லேலூயா. கணவன் ஊழியம் செய்ய மாட்டார், நானும் செய்ய மாட்டேன்னு சொல்லக்கூடாது. மனைவி ஊழியம் செய்ய மாட்டா, அதனால நானும் செய்யலன்னு சொல்லக்கூடாது. அல்லேலூயா. யாராலையும் யாரையும் முடக்க முடியாது. அல்லேலூயா. அவர்கள் முடக்க நினைத்தாலும் தடைகளை உடைத்து எழுமணும். அல்லேலூயா. கர்த்தருக்காக வைராகியமா நிற்கணும். ஆமென் சொல்லாமா? அல்லேலூயா. உங்களுடைய ஓட்டம் தடைபடுறதுன்னா அதுக்கு ஒரு காரணத்தை கர்த்தர் ஆவியானவர் இன்னைக்கு சொல்றார். வாசிங்க 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம். இப்பதான் நம்ம சப்ஜெக்டுக்குள்ள போறோம். 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம். 1 Kings chapter 19 chapter 1. நம்ம ஃப்ரைடே பார்த்து எலியா கச்சையை கட்டி கொண்டு ஆகாப்பின் ரதத்தை காட்டிலும் வேகமா ஓடினார். அல்லேலூயா. ஏன்? கர்த்தருடைய கரம் அவர் மேல இருந்துச்சு. அப்படின்னு சொல்லாமா? அல்லேலூயா. அவர் பாகாலுடைய தீர்க்கதரிசி எல்லாரையும் வெட்டி கொன்று போட்டார். அப்படின்னு சொல்லாமா? கர்த்தர் அவர் மூலமாய் பராக்கிரமம் செய்தார். எலியா மூலமா அக்கினியை கொண்டு வந்தார். ஜனங்களை ரட்சிப்புக்குள்ள நடத்தும்படியான கிருபைகளை கொண்டு வந்தார். எலியா மூலமா பஞ்சத்துல இருந்த தேசத்தை மறுபடியும் மழையை பெய்ய பண்ணி செழிக்க பண்ணினார். ஆமென். அல்லேலூயா. He was a mighty warrior for God. அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்னாடி நிற்கிற எலியா. ஆமென். 19வது வசனத்துல அவருடைய சாயலை எலியா இழக்கிறார். ஆமென். நான் சொல்லுவேன், உங்க ஓட்டத்துல நீங்க முடக்கப்படுறீங்கன்னா நீங்க அழைக்கப்பட்ட அழைப்பின் சாயலை நீங்க இழந்து போறீங்க. ஆமென். உங்க ஓட்டத்துல உங்க அழைப்பை நீங்க கரெக்டா அறிஞ்சுக்கணும். அல்லேலூயா. உங்க அழைப்பை நீங்க அறிஞ்சு கொள்ளாம நீங்க மற்றவங்க எல்லாம் ஓடுறாங்க நானும் ஓடுறேன் அப்படின்னு ஓடுனீங்கன்னா ஒரு நாள் படுத்து விடுவீர்கள், முடக்கப்படுவீர்கள். உங்க தரிசனத்தை நீங்க தெளிவா அறிஞ்சுக்கணும். கர்த்தருடைய சமூகத்துல உட்காரணும். அல்லேலூயா. யௌவன சந்ததியாய் நீங்கள் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள். நீங்க ராஜாக்களும் ஆசாரியருமாக அழைக்கப்பட்டிருக்கீங்க. சில பேர் எலியாவை போல அழைக்கப்பட்டிருப்பீங்க. உங்க ஓட்டம் முடக்கப்படுதுன்னா அது இருக்கு காரணம் என்ன நான் சொல்லுவேன். உங்க அழைப்பை குறித்து உங்களுக்கு தெளிவான ஒரு தரிசனம் வேணும். அல்லேலூயா. தரிசனத்தை பெற்ற பிறகு அதற்கு நீங்கள் உங்களை முழுமையாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். 2 things. You must have a vision towards your calling. You have to surrender, commit yourself, commit 100% of yourself to that calling. அந்த தரிசனத்தில் உங்களை முழுமையா ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. ஆமென். ஜீவன் பிறப்பிக்கிற நாட்கள் இந்த நாட்கள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஜீவனை பிறப்பிக்கிற நாட்கள் இந்த நாட்கள். உங்களுக்குள்ள சாவுக்கு ஏதுவான காரியங்களை கர்த்தர் நிர்மூலம் பண்ணி ஜீவனை பிறப்பிப்பேன் என்று தீர்க்க தரிசனமா யாரிடத்துல பேசுகிறார். அல்லேலூயா. அதை விசுவாசித்து பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் இதை பேசுகிறார். எலியா செய்த எல்லாவற்றையும் அவன் தீர்க்க தரிசிகள் எல்லாரையும் பட்டயத்தாலே கொன்று போட்ட செய்தி அனைத்தையும் ஆகாப் ஏசபேலுக்கு அறிவித்தான். அப்பொழுது ஏசபேல் எலியாவின் இடத்தில் ஆள் அனுப்பி அவர்களில் ஒருவனுடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல ஒவ்வொருவனுடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாததே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொல்ல சொன்னார். ஏசபேல் ஒரு சவால் விடுது. ஏசபேல் சவால் விட்டா பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அல்லேலூயா. ஆமென். என்ன ஸ்பிரிட் உங்ககிட்ட பேசுதுன்றதுல பகுத்தறிவு உள்ளவர்களா நீங்க இருக்கணும். அல்லேலூயா. அவங்க அப்படி பேசிட்டாங்க, என் மனைவி அப்படி பேசிட்டா, என் கணவன் அப்படி பேசிட்டான், எனக்கு வருத்தமா இருக்கு, எனக்கு ஒரே டிப்ரெஷனா இருக்கு, எனக்கு ஆறுதல் தேவைப்படுது, நான் சோர்ந்து போயிருக்கேன் ஸ்பிரிட்ல. நீங்க சோர்ந்து போகிறதுக்கு காரணம் என்ன? உங்களுடைய பார்வை ஆவிக்குரிய பார்வையா இல்லை. மறுபடியும் சொல்றேன், உங்களுடைய சோர்வின் காரணம் என்ன? உங்களை துன்பப்படுத்துகிற நபர்கள்
உங்களை கஷ்டப்படுத்துகிற நபர்களை பார்க்கிற பார்வை தவறானது. எலியா ஏசபேல தப்பா பார்த்துட்டான். தப்பா பார்த்துட்டான்னா என்ன சொல்ல வரேன்னா, தேவனை விட அவ ஒன்னும் பெரிய ஆள் கிடையாது. எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. அவ சொன்ன வார்த்தைய இவன் என்ன பண்ணிட்டான்? பிலீவ் பண்ணிட்டான். அதனால நடந்தது என்ன? அவனுக்கு அது தெரிந்த போது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பேர்சபாக்கு புறப்பட்டு போய், அன்றலையும் தன் பிராணனை காக்க, தன் ஜீவனை காக்க. அதனால இயேசு கிறிஸ்து பாருங்க, தன்னுடைய சீஷர்களை அழைத்த போது அவர் சொன்ன முதல் கேள்வி, ஒருவன் எனக்கு பின்தொடர்ந்து வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் ஜீவனை வெறுக்கணும். அல்லேலூயா. இந்த நாட்கள் அல்ல, இந்த உலகில வாழ்கிற மனுஷீக ஜீவன், மாம்சீக ஜீவனை வெறுக்கணும். எலியா என்ன பண்ணிட்டான் இந்த நேரத்துல? அந்த 18ஆம் அதிகாரத்துல எலியா தன்னுடைய ஜீவனை துஷ்டமா நினைக்கிறான். அவன் துஷ்டமா நினைக்கிறான். என்னதான் நடக்கட்டும்டா, நான் தனியால நிப்படா கத்திருக்கார அந்த வைராக்கி. அல்லேலூயா. இங்க அந்த வைராக்கியத்தை இழந்துட்டான். ஆமென். ஏன்? ஏசபேலின் வார்த்தையை நம்பிடுறது. எந்த வார்த்தை ஏசபேல் பேசினாலும் நம்ப கூடாது. அல்லேலூயா. ஆமென். நான் இன்னைக்கு மாறிட்டேன்னு ஏசபேல் வந்து சொல்லும். நம்பாதீங்க. Do not believe until God says. அல்லேலூயா. நீங்க ஏதாவது ஒரு சின்ன காரியம் அதை பிலீவ் பண்ணீங்கன்னா ஏசபேலின் கட்டுகளுக்குள்ள நீங்க பிடிங்க. அப்போ நீங்க செயல்பட முடியாது. ஏசபேல் உங்களை செயல்படுத்தும். இட் இஸ் a spirit that will dominate. It is a spirit that will manipulate. ஆமென். டாமினேட்னா உங்களுக்கு தெரியும்னு விசுவாசிக்கிறேன். உங்க மேல ஆளுகையை செலுத்தும் ஏசபேல். அது செய்ய நினைத்ததை எப்படியாவது உங்களுக்குள்ள செயல்படுத்திடும். புரியுதா? நீங்க வந்து சர்ச்சுக்கு போகணும்னு நினைப்பீங்க. உங்களை சர்ச்சுக்கு போகாம உங்களை ஷாப்பிங்க்கு கூட்டிட்டு போறதுக்கு ஏசபேல் டாமினன்ஸ் பண்ணும். டாமினேட் பண்ணும். டாமினேட் பண்ணும். அதான் ஏசபேலுடைய கிரியை. புரியுதா? வெளியரங்கமாக்குறேன் நான். கிரியைகளை வெளியரங்கமாக்குனா கிரியைகளை அழிக்க முடியும். பிசாசின் கிரியைகளை அழிக்கவே தேவகுமாரன் வெளிப்பட்டார். 1 யோவான் 3ஆம் அதிகாரத்துல இருக்கு இல்லையா அந்த வசனம். கிரியைகள் வெளியரங்கமாகாததினால் கிரியைகளை அழிக்க முடியாமல் நம்ம இருக்கிறோம். கிரியைகளை வெளிப்படுத்துகிறவன் தான் பிரசங்கியார். அல்லேலூயா. பிசாசின் கிரியைகளை வெளிப்படுத்தணும். அவன் தான் தீர்க்கதரிசி. அல்லேலூயா. பிசாசின் கிரியைகளை அழிக்காமல் பிசாசின் கிரியைகளை உங்களால கட்ட முடியாது. ஆமே. பிசாசே எப்படி செயல்படுறான்னு தெரியாம அவனை எப்படி நீங்க அழிப்பீங்க? பிசாசு யார் மூலமா செயல்படுறானே தெரியாம நீங்க எப்படி அவனை அழிப்பீங்க? ஆமே. அவன் டாமினேட் பண்ணுவான். எனி ஒன், அது உங்க கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், உங்க பிள்ளையா இருக்கலாம், உங்க குழந்தையா இருக்கலாம், உங்க அப்பாவா இருக்கலாம், உங்க அம்மாவா இருக்கலாம். anyone who is dominating you, spirit, he is having evil spirit. ஓகேவா? பேசிக்கா ஒரு காரியத்தை சொல்றேன். ஈவில் ஸ்பிரிட்னால சில பேர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருப்பாங்க. they will not be possessed, but they will be influenced. அப்படின்னு நான் சொல்றேன், கவனிங்க. ஏவாள் பிசாசினால் நிரப்பப்படல. ஆதாம் கிட்ட கனி எடுத்து கொடுக்கும்போது ஏவாள் வஞ்சிக்கப்பட்டிருந்தா. புரியுதா? புரியுது. ஆனா சர்ப்பம் பிசாசுனால பொசஸ் ஆயிருந்தது. புரியுதா? சர்ப்பம் தேவன் படைத்த ஒரு மிருகம். ஆனா பிசாசு சர்ப்பத்தை பொசஸ் பண்ணிருந்தான். புரியுதா? ஆளுகை செஞ்சு ஃபுல்லா நிரப்பிட்டான். ஆவியானவர்னால நம்ம நிரப்பப்பட்டது போல பிசாசுனால நிரப்பப்பட்டிருப்பாங்க. சில பாத்தீங்கன்னா லேகியோன் நிரம்பி, லேகியோன்ற பிசாசு நிறைய 12,000 சொல்றாங்க. லேகியோன்ற பிசாசு அந்த மனிதனை நிரப்பி இருந்துச்சு. அதனாலதான் அவன் அப்படி இருந்தான். அவனுடைய 360 டிகிரி லைஃப்
அவன் வாழ்க்கையில இருக்கிற எல்லா ஏரியாஸ்லயும் பிசாசு ஆளுகை செய்யும். கவனிக்கிறீங்களா? என்ன பேர் ஆமென் சொல்லுவீங்க? அல்லேலூயா. இவர்கள் கண்டிப்பா கிறிஸ்டியனா இருக்க முடியாது. A person who is possessed cannot be a Christian. Please write it down if you have a notes. Hallelujah. A person who is possessed cannot be a saved person. இப்போ ஒருவன் ரட்சிக்கப்பட்டான், ஏதோ ஒரு பாவத்துல விழுந்து பிசாசுக்கு அவன் இடம் கொடுத்து விட்டான். இடம் கொடுத்த பிறகு, நல்லா கவனிங்க, இடம் கொடுத்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமா பிசாசு அவனையே அறியாமல் அவனை வஞ்சித்து அவனை டாமினேட் பண்ணி அவனை ஆளுகை செய்து ஒரு நாள் அவன் முழுதா பொசஸ் ஆயிடுவான். அப்ப நீங்க அவனுக்குள்ள தேடி பாருங்க, அவனுக்குள்ள கர்த்தர் கொடுத்த ரட்சிப்பு இருக்காது. இஸ் ஃபுல்லி பொசஸ்ட் பை ஈவில் ஸ்பிரிட். இந்த ஏசபேல் அந்த மாதிரி ஃபுல்லி பொசஸ்ட். ஏசபேல் யாரு? ஃபுல்லி பொசஸ்ட், ஃபுல்லா பொசஸ் ஆயிருக்கும் ஏசபேல். இந்த ஏசபேல்ன்ற கேரக்டர் பைபிள்ல இஸ் ஃபுல்லி பொசஸ்ட் பை ஸ்பிரிட் ஆஃப் பாபிலோன். ஏசபேல்ன்ற ஆவி, அந்த ஏசபேல், அதாவது நல்லா கவனிங்க, நம்ம ஏசபேல் ஆவின்னு சொல்லிடுறோம் சரிங்களா? ஆவிகளுக்கு, ஒவ்வொரு ஆவிகளுக்கும் பெயர் இருக்கிறதுன்னு நம்ம சொல்றோம். எல்லா ஆவிகளும் நல்லா கவனிங்க பூர்வ பெயரை கொண்டிருக்கிறது. ஆனா சில பேருடைய ஐடென்டிட்டி அது திருடிடும். இந்த ஏசபேல்ன்ற இந்த லேடி குள்ள செயல்பட்ட ஸ்பிரிட்டை தான் நம்ம என்ன சொல்றோம்? ஸ்பிரிட் ஆஃப் ஜேசபேல்னு சொல்றோம். புரியுதா உங்களுக்கு? ரொம்ப பேசிக்கா எடுக்கிறேன், பட் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உங்க குடும்பத்துல செயல்படுற ஆவி என்னன்னு நீங்க பார்க்கணும். உங்க கண்கள் திறக்கப்படணும். உங்க குடும்பத்துல ஏசபேல் செயல்படலாம், உங்க குடும்பத்துல பீலையாம் என்கிற ஆவி செயல்படலாம், உங்க குடும்பத்துல நிம்ரோத்துடைய ஆவி செயல்படலாம். யூ ஹேவ் டு ஐடென்டிஃபை திஸ் கைண்ட் ஆஃப் ஸ்பிரிட்ஸ். அதோடைய கிரியைகளை நீங்கள் அறிந்து கொண்ட உடனே அதை உங்களால மேற்கொள்ள முடியும். புரியுதா? அப்பதான் உங்களால ஜெபிக்கவே முடியும். என்ன ஸ்பிரிட்னே தெரியாம எப்படி அடிப்பீங்க? கோலியாத்தை பார்க்காம, அவனோட நெத்திய பார்க்காம எப்படி கூழாங்கலை எரிய முடியும் உங்களால? புரியுதா? திஸ் இஸ் வெரி வெரி பேசிக் திங். ஆமே, இந்த இடத்துல வாசிக்கிறேன். இந்த காரியங்களை நீங்க ரொம்ப தெளிவா, ஒருவேளை உங்களுக்கு யூடியூப் ஆக்சஸ் இருக்குன்னா அந்த மீட்டிங் முடிஞ்ச பிறகு கூட நாளைக்கோ இல்ல எப்போ டைம் கிடைக்குது, யூ கோ அண்ட் சி. பிகாஸ் இன்னைக்கு கர்த்தர் உங்ககிட்ட ரொம்ப தெளிவா காரியங்களை எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புகிறார். வாசிங்க லூக்கா 11ஆம் அதிகாரம் 11. லூக்கா 11ஆம் அதிகாரம் 21வது வசனமும் 22வது வசனம். லூக்கா 11வது அதிகாரம் 21, 22. ஆயுதம் தரித்த பலவான் தன் அரண்மனையை காக்கிற போது அவனுடைய பொருள் பத்திரப்பட்டு இருக்கும். அவனிலும் அதிக பலவான் வந்து அவனை மேற்கொள்ளுவானே ஆகில் அவன் நம்பி இருந்த சகல ஆயுத வர்க்கத்தையும் பறித்து கொண்டு அவனுடைய கொள்ளை பொருளை பங்கிடுவான் அப்படின்னு சொல்றாரு. என்னோட இராதவன் எனக்கு விரோதமாய் இருக்கிறான், என்னோட சேராதவன் சிதறடிக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிங்க என்ன சொல்ல வரேன்னு. ஆயுதம் தரித்த பலவான் அப்படின்னு பிசாச தேவன் சொல்றாரு. புரியுதா? அவன் ஒரு பலவான் தான், ஆனா தேவனோட பலவான் கிடையாது. அவன் ஆயுதத்தை தரித்திருக்கிற ஒரு பலவான். அவனை நீங்க ஜெயிக்கணும்னா நீங்க அவனை என்ன பண்ணணும்? முன்னாடி கட்டிடணும், அவனை மேற்கொள்ளணும். புரியுதா? இங்க மேற்கொள்ளணும்னு வருதா? மத்தேயு 12 வசனம். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 29வது வசனம். அன்றியும் பலவானை முந்தி கட்டினால் ஒழிய, இந்த வசனம் தான் கேள்வி. பலவான முந்தி கட்டினால் ஒழிய பலவானுடைய வீட்டுக்குள் ஒருவன் புகுந்து அவன் உடைமைகளை எப்படி கொள்ளையிடக்கூடும்? கட்டினானே ஆகில் அவன் வீட்டை கொள்ளையிடலாம். பிசாசு ஒரு வீட்டை ஆளுகைக்குள்ள வச்சிருக்கான். பிசாசு ஒரு பலவான். இப்ப நாங்க அந்த வீட்டுக்கு பிரேயருக்காக போறோம். அந்த ஸ்பிரிட்டை நான் பைண்ட் பண்ணாம அந்த வீட்டுக்கு போனேன்னா வேஸ்ட். அந்த வீட்டுக்கு போய் வேஸ்ட்.
அந்த பலவான நான் ஜபத்துல கட்டி மேற்கொள்ளணும். மத்தேயு 12:29 அந்த பலவான கட்டணும்னு இயேசு சொல்றாரு. இதே கான்டெக்ட்ல தான் அங்க பேசுறாரு லூக்கா 11 இல்லையா? லூக்கா 11 அந்த பலவான மேற்கொள்ளணும்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? when you bind him you will win him. Hallelujah. when you bind him you will have the victory over him. அதனால்தான் நீங்க பூலோகத்துல கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்துல கட்டப்பட்டிருக்கிறோன்ற அதிகாரத்தை தேவன் பேதுருக்கு கொடுக்குறாரு. அப்புறம் நமக்கும் கொடுக்குறாரு 18வது அதிகாரத்துல, மத்தேயு 18ஆம் அதிகாரத்துல. ஹல்லேலூயா, ஆமென் சொல்லாமா? நல்லா கவனிங்க. ஒரு பிசாச நீங்க கட்டாம அந்த பிசாசு ஆளுகை பண்ணுகிற நபரையோ வீட்டையோ அந்த பிசாசின் ஆளுகைக்குள்ள இருக்கிற ஆட்களை நீங்கள் விடுதலை பண்ண முடியாது. என்ன பேர் ஆமென் சொல்லுவீங்க? ஹல்லேலூயா. ஆமென். நான் என்ன சொல்லிட்டு வந்தேன்னா, அந்த வீட்டுல இருக்கிற யாரோ ஒரு நபருக்குள்ள வல்லமையா இந்த ஸ்பிரிட் பொசஸ் ஆகி உட்கார்ந்துருக்கும். புரியுதா? டீமன் பொசஷன் சொல்லுவாங்க. புரியுதா? இப்ப நல்லா கவனிங்க. அந்த லேகியோன் பிசாசை துரத்துறதற்கு இயேசு கிறிஸ்து அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று மார்க் 4ஆம் அதிகாரம் கடைசி சில வசனங்கள்ல சொல்லிட்டு போறாரு. புயலும் காற்றும் அலைகள் அலைக்கழிக்கிற சம்பவங்களும் நடக்கிறது. இதெல்லாம் தடை பண்ணி அந்த இடத்தையே ஆளுகை பண்ணி உட்கார்ந்துட்டு இருக்கு பாருங்க அந்த ஸ்பிரிட். You have to see that in that way. புரியுதா? பாருங்க, சில பட்டணங்கள்ல சில பைத்தியக்கார மாதிரி கந்தைகளை உடுத்து வித்த சில பைத்தியக்காரர்கள் குடி போதையில் சுத்தி கொண்டிருப்பாங்க. பார்த்திருக்கீங்களா? சென்னையில ஒவ்வொரு ஏரியாலையும் இந்த மாதிரி ஒரு 4 பேர் 5 பேர் நாய்கள் கூட படுத்திருப்பாங்க, குப்பை தொட்டியில படுத்திருப்பாங்க. அவங்களை பார்த்து நம்ம பரிதாபப்படணும். ஆனா அவர்களுக்குள்ளலாம் அந்த ஏரியாவை ஆளுகை செய்கிற ஸ்பிரிட் இருக்கும், உங்களுக்கு தெரியாது. அல்லேலூயா, ஆமென் சொல்லுவீங்க? ஆமென். இந்த காரியத்தை கர்த்தர் எனக்கு ஒரு நாள் வெளிப்படுத்தி காண்பித்தார். எனக்கு ரொம்ப புதுசா இருந்துச்சு. அப்புறம் பாஸ்டர் கிட்ட கேட்கும்போது அவரும் கரெக்ட் கரெக்ட் அப்படின்னு சொன்னாரு. சில பட்டணங்கள்ல இந்த மாதிரி பைத்தியம் இவன் வேஸ்ட் நம்ம நினைப்போம். அவனை கொண்டுதான் அந்த பட்டணத்தையே பிசாசு ஆளுகை செஞ்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கும். ஒவ்வொரு ஏரியாலையும் ஒவ்வொரு வகையான ஸ்பிரிட் இருக்கும், செயல்பட்டு கொண்டிருக்கும். இப்போ எலியா நாட்கள்ல அந்த பட்டணத்தை ஆளுகை செஞ்ச ஸ்பிரிட் பேர் என்ன? ஜெசபேல். ஏசபேல், ஸ்பிரிட் ஆஃப் ஜெசபேல். கரெக்டா? இந்த ஸ்பிரிட் பட்டணத்தையே ஆளுகை செஞ்சு பாருங்க, இஸ்ரவேல் ஜனத்தையே ஆளுகை செய்து கொண்டிருந்துச்சு. எத்தனை பேர் புரியுது? ஆமே. இந்த மீட்டிங்கை முடிச்ச பிறகு யாரும் அப்படியே போய் படுத்து தூங்கிடாதீங்க, ஜெபம் பண்ணிட்டு தூங்குங்க. ஏன்னா இன்னைக்கு பேசுற வசனங்கள்லாம் ரொம்ப டீப்பான ஒரு வசனம். இதை அப்படியே கேட்டுட்டு கர்த்தர் நல்லா பேசினாருன்னு போய் அப்படியே ஆன்னு போய் படுத்தீங்கன்னா ஸ்பிரிட் செயல்பட ஆரம்பிக்கும். பயமுறுத்தல, பட் சில டீப்பான ட்ரூத் உங்களுக்கு நான் சொல்லிட்டு எனக்கு எதிர்ப்பு வரும், அதை நான் மேற்கொண்டுருவேன்னே வச்சுக்கோங்களேன் தேவ கிருபையினால. ஆனா நீங்க அதை மேற்கொள்ளாம போயிடக்கூடாது. உங்களுக்கு புரியுதா? யூ ஹவ் டு வின் தட் பேட்டில். ஒரு ட்ரூத்தை நீங்க அறிந்து கொண்ட பிறகு அந்த ஸ்பிரிட் பத்தினதான சத்தியத்தை நீங்க அறிந்து கொண்ட பிறகு அந்த ஸ்பிரிட் பலவீனப்படும். அப்போ நீங்க ஜெபிக்கும் போது அது அடி வாங்கும். உங்களுக்கு புரியுதா? அந்த ஸ்பிரிட்டை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. இப்ப தெரிஞ்சிச்சுல, தெரிஞ்ச உடனே அடிப்பீங்க. அதை நீங்க அடிக்கிறதுக்கு முன்னாடி அது அடிக்கும். உங்களுக்கு புரியுதா? ஒண்ணும் இல்ல, பாக்ஸிங்ல எதிர்க்க இருக்கிற பாக்ஸருடைய கன்னத்துல ஒரு அடி அடிச்சிட்டீங்க, இந்த ரத்தம் வந்துருச்சு, உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அந்த இடத்துல பாக்ஸருக்கு அடி விழுந்துருச்சு, அங்க வீக்கா இருக்காருன்னு தெரிஞ்சிச்சு. உடனே நீங்க என்ன பண்ணுவீங்க? அதே இடத்துலயே அடிச்சுக்கிட்டே இருப்பீங்க. புரியுதா? நீங்க அவனை அடிக்கிறதுக்கு முன்னாடி அவன் உங்களை அடிக்க முயற்சி செய்வான். அதனாலதான் சொல்றேன், இந்த மீட்டிங் முடிச்ச பிறகு do not go and sleep just like that. Please pray for at least half an hour, 1 hour and then sleep. Hallelujah. அப்படின்னு சொல்லாமா? இந்த ஏசபேல் எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை ஆளுகை செய்து கொண்டு இருந்துச்சோ ஒரு பெண் மூலமாக, அதே மாதிரி தமிழ்நாட்டுல சென்னையில ஒவ்வொரு பகுதிகள்ல, பெங்களூர்ல, மும்பைல, டெல்லியில, கொல்கட்டால, ஒவ்வொரு இடத்துல, ஸ்டேட்ல, இந்தியால, புரியுதா,
ஒவ்வொரு ஸ்பிரிட் ஆளுகை செய்யும். புரியுதா? ஒவ்வொரு ஸ்பிரிட் ஆளுகை செஞ்சு கொண்டிருக்கும். சரியா? சில சீசன் இப்ப 10 ஸ்பிரிட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு சீசன்ல ஒரு ஸ்பிரிட் பயங்கரமா ஆளுகை செஞ்சுட்டு இருக்கும். அந்த ஸ்பிரிட் அடிக்கணும். அப்பதான் அந்த பட்டணத்தை ஜெயிக்க முடியும் உங்களால. அந்த பட்டணத்துல இருக்கிற ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த முடியும். சில பேர் பார்த்திருக்கீங்களா? நிறைய இவாஞ்சலிஸ்ட் இருக்காங்க, மிஷினரிகள் இருக்காங்க. அவர்கள் சொல்லி நான் கேட்டிருக்கேன். 10 வருஷம் 15 வருஷம் நான் ஊழியம் செஞ்ச இந்த பகுதிகள்ல ஒரு ஆத்துமா கூட என்னால ரட்சிக்க முடியல. ஒருத்தர் கூட வராங்க, சர்ச்சுக்கு வராங்க, அற்புதத்தை பெற்றுக் கொள்றாங்க, போயிடுறாங்க. அந்த ரட்சிப்பு பூர்ணப்பட மாட்டேங்குது. கிறிஸ்து அவர்களுக்குள்ள பிறப்பிக்கப்பட மாட்டாரு. ஏன்னே தெரியல. அந்த பட்டணத்துல இருக்கிற ஆவிய பயன்படும். புரியுதா? அங்க இருக்கிற வான மண்டலங்களை திறக்கணும். அதுக்குதான் யோவான் ஸ்தானகனை கர்த்தர் இயேசுக்கு முன்னாடி அனுப்புறாரு. உங்களுக்கு புரியுதா? யோவான் ஸ்தானகனுடைய வேலையே வனாந்தத்துல போய் உட்கார்ந்து ஜெபம் பண்றது. ஜெபம் பண்ணி பட்டணத்தை திறந்துட்டான். அவனுடைய ஊழியம் ஜெபம் பண்ணி பட்டணத்தை திறக்கணும். கர்த்தருக்கு வழி ஆயத்தப்படுத்தணும். அல்லேலூயா. அதான் ஒரு ஜான் த பேப்டிஸ்டுடைய அழைப்பு. இந்த ஏசபேல் ஆவி எப்பவுமே இந்த எலியாவுக்கு விரோதமா, ஜான் த பேப்டிஸ்ட் மேல எலியாவின் ஆவிதான் இருந்தது. தெரியல உங்களுக்கு? ஏசபேலும் பட்டணத்தை ஆளுகை செய்கிற ஆவி. ஜான் த பேப்டிஸ்ட் பட்டணத்தை விடுவிக்கிற அபிஷேகத்தை பெற்றவன். இப்ப நல்லா கவனிங்க. ஏசபேல் எப்பவுமே ஜான் த பேப்டிஸ்ட்க்கு விரோதமா தான் செயல்படும். பாத்திருக்கீங்களா? ஏரோதியாள் ஏசபேல் வகை சார்ந்த ஒரு ஸ்பிரிட் தான் ஏரோதியாள். அவ கேட்டது என்ன? எவ்வளவு கேட்டிருக்கலாம். ராஜ்யத்துல பாதி கேட்டிருக்கலாம். ஆனா ஏரோதியாள் கேட்டது என்ன தெரியுமா? ஜான் த பேப்டிஸ்ட் தலையை தான். புரியுதா? பாருங்க, சரித்திரத்துல கூட நீங்க பார்க்கலாம். பிளடி மேரி அப்படின்ற ஒரு ஏசபேல் ராணி யூகேல ஸ்காட்லாந்து ஆளுகை ராணி. இவள் பயந்த ஒரே காரியம் ஜான் நாக்ஸோட முழங்கால் தான். அல்லேலூயா. அவளை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாங்க. இன்டர்வியூவர் ஒருத்தர் கேள்வி கேட்கிறாரு, நீங்க ஈரோப் ராணுவத்தை பார்த்து பயப்படுவீங்களா இல்ல மத்த ராணுவத்தை பார்த்து உங்களுக்கு ஏதாவது பயம் இருக்கா? யாரை பார்த்து நீங்க பயப்படுவீங்கன்னா, ஜான் நாக்ஸ் முழங்கால் போட்டா நான் பயப்படுவேன். அல்லேலூயா. What a testimony from the mouth of a demon. Hallelujah. ஆமென். கர்த்தர் உங்களை பார்த்து பேசுகிறார். Hallelujah. நீங்க ஜான் த பேப்டிஸ்ட் அழைப்பை உடையவர்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு விரோதமா எப்பவுமே ஏசபேல் நிற்கும். நீங்க பெண்ணா இருக்கலாம், ஆணா இருக்கலாம். ஏசபேல் உங்களை எப்படியாவது ஆளுகை செய்யணும். புரியுதா? have to be very very careful. உங்க தலையை எப்படியாவது வாங்கணும்னு நினைக்கும் ஏசபேல் தான். ஆமென். எலியாவை பின்தொடர்ந்து வரும் ஏசபேல். ஏன்னா நம்ம மறுபடியும் சொல்றேன், பட்டணத்தை ஆளுகை செய்யற ஸ்பிரிட் ஏசபேல். பட்டணத்தை விடுவிக்கிற அபிஷேகத்தை பெற்றவன் எலியா அல்லது யோவான் ஸ்தானகன். அதனால்தான் இந்த ஸ்பிரிட் இந்த அபிஷேகத்துக்கு விரோதமா நிற்குது. அல்லேலூயா. பெருமைக்கு சொல்ல நிறைய வாட்டி எனக்கு விரோதமா ஏசபேல் நிற்கும். புரியுதா? ஏனே எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு என் மேல கர்த்தர் வச்ச அபிஷேகம் அப்படிப்பட்டது. புரியுதா? உங்களுக்கு விரோதமா எழும்புகிற ஆவிய வச்சு நீங்க உங்க அபிஷேகத்தை நீங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அப்படிதான் நான் ஐடென்டிஃபை பண்ணிட்டேன். பட் நீங்க அப்படி பண்ணணும்ன்ற அவசியம் இல்லை. You have to sit in the presence of the Lord and you have to get the revelation about your anointing. இதையும் ஏசபேல் எனக்கு விரோதமா ஏன் நிக்குதுன்னு கர்த்தர்கிட்ட கேட்கும்போது தான் கர்த்தர் சொன்னாரு, உனக்கு இந்த மாதிரி ஒரு அபிஷேகத்தை நான் கொடுக்குறேன். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இந்த எலியா ஏசபேல்னால அடிவான காரணம் என்ன? என்ன சொல்ல வந்தேன்னா, பொசஸ்ட்னு ஒண்ணு இருக்குல்ல. இப்ப ஏசபேல்ன்ற ஆவி பொசஸ்ட், அதாவது ஏசபேல்ன்ற நபர் இந்த ஆவினால பொசஸ் ஆகுறாங்க. பாபிலோன் ஸ்பிரிட்னால பொசஸ் ஆயிட்டாங்க. அந்த ராணி பொசஸ் ஆயிடுச்சு முழுசா ஏசபேல். புரியுதா? இப்படி சொல்றேன், உங்களுக்கு இன்னும் புரியுற மாதிரி. ஏரோதியாளுன்ற ராணி இல்ல ஒரு பெண் ஏசபேல்ன்ற ஆவியினால முழுமையா நிரப்பப்பட்டா, பொசஸ் ஆயிட்டா. புரியுதா? ஆல் தி ஏரியாஸ் முழுசா பிசாசா மாறிடுவாங்க. யூதாசுக்குள் சாத்தான்
புகுந்தான் இருக்கு. அதுக்கு முன்னாடி புகுர்லையா? புகுர்ல. எத்தனை பேருக்கு புரியுது அந்த வருஷம் எந்த காஸ்பல்ல இருக்குன்னு டக்குன்னு எடுக்க வரல. யூதாசுக்குள் லூக்கால இருக்கும்னு நினைக்கிறேன். தெரிஞ்சதுன்னா லூக்கா 22:3. அப்பொழுது 12 ஒருவனாகிய இஸ்காரியோத்து என்னும் மறுபேர் கொண்ட யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான். பொசஸ் ஆறாங்க. புரியுதா? பொசஷன் ஸ்டேட். எங்கேயோ அவங்க வஞ்சிக்கப்பட்டிருப்பாங்க. சில காரியங்கள்ல கட்டுகள் இருக்கும் இல்லையா? பலவீன கட்டு மாதிரி சிந்தனை லெவல்ல கட்டுகள் இருக்கும். அப்படியே இருந்து பண ஆசைக்கு வித்து போட்டான். கொஞ்சம் கொஞ்சமா பிசாசு அவனை ஆக்கிரமிச்சு கொண்டே வரான் இல்லையா? நாள் வரும் முழுசா பிசாசுக்கு தன்னை வித்து போட்டிருப்பான். அந்த பொசஷன் ஸ்டேட் எனக்கு தெரியும். ஒரு சின்ன ஒரு கேப் விடுவாங்க. திறப்பு இல்லையா? திறப்புள்ள தொட்டிகள் மாதிரி சின்ன கேப். இந்த கேப்ல பெற்றுக்கொண்ட அபிஷேகம் கீழே வேஸ்ட் ஆயிடும். அந்த கேப் இல்லையா? சர்ப்பம் எழுந்து உள்ள வந்து இந்த சர்ப்பம் என்ன பண்ணும்? கொஞ்சம் கொஞ்சமா அந்த வாய அதிகமாக்கும். அந்த திறப்பை பெருசாகும். பெரிய பெரிய சர்ப்பங்களை உள்ள கொண்டு வரும். பாருங்க, பிசாசு துரத்துற காரியங்களாம் நீங்க பக்கத்துல இருந்து பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காரியம் புரியும். பெரிய பெரிய பிசாசுகள் இருக்கிற நபர்களுக்குள்ள நாங்க ஜெபம் பண்ணும்போது முதல்ல எந்த ஸ்பிரிட் அந்த வாயை திறந்துச்சு அப்படின்றத பார்க்கணும். அந்த ஸ்பிரிட் அடிச்சுக்கிட்டே இருந்தோம்னா ஜபத்துல அந்த ஸ்பிரிட் வெளியே போச்சுன்னா மற்ற ஸ்பிரிட் எல்லாம் தானா வெளியே போகும். உங்களுக்கு புரியுதா? வசனத்தின் மூலமா உங்களுக்கு சொல்லுவேன். 44வது வருஷம் மத்தேயு 12ஆம் அதிகாரம் 43 இருந்தே வாசிக்கிறேன். அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல் நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு வீடான். பாருங்க, தயவு செய்து நான் சொல்றேன், பிசாசுக்கு மட்டும் உங்க சரீரத்தை நீங்க கொடுத்துடவே கூடாது. அது வீடு ஆகிடும். சொல்லிட்டு பாருங்க, என் வீட்டுக்கு நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அதுவும் சொல்லி செயல்படுது. அங்கே வந்து அந்த வீடு வெறுமையாகவும், அண்டர்லைன், வெறுமை, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்துச்சுன்னா பிசாசு. இருள் இருந்துச்சு, ஆழத்துல இருள் இருந்துச்சு. ஏன் வெறுமை? நீங்க ட்ரையா இருங்க, வெறுமையா இருங்க, உங்களுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா சர்ப்பம் வந்து உட்காரும். ஒரு இடத்துல காலியா இருந்துச்சுன்னா பிசாசு வந்து உட்காந்துரும். புரியுதா? ஜப சிந்தை உடையவர்களாவே இருக்கணும். உங்க மைண்ட் எப்பவுமே கர்த்தரையே சிந்திக்கிறதா இருக்கணும். உங்க ஓட்டத்துல எப்பவுமே கர்த்தரை நோக்கி பார்த்து அவரையே தியானிக்கிறவர்களா நீங்க இருக்கணும். வார்த்தையை தியானிக்கிறவர்களா நீங்க இருக்கணும். அல்லேலூயா. அந்த இடத்துல பாருங்க, விட்டு வந்த அந்த வீடு வெறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாகவும் இருக்க. அப்பதான் பிசாசு துரத்திருக்காரு இயேசுன்னு வச்சுக்கோங்க. அங்க காலியா இருக்கு. இப்ப அது வசனத்தினால அந்த சரீரத்தை ஆவி ஆத்மாவை நிரப்பணும். சாரம் ஏற்றப்பட்டவர்களா நம்ம இருக்கணும். ஆனா இவங்க என்னாச்சு? கதை போயிடுச்சு. ஜாலி, நான் பிரியாணி சாப்பிடுறேன்னு சாப்பிட்டு கொட்டாய் விட்டு பட்டிங்க. நடக்கிறது என்ன? ஜோடிக்கப்பட்டதாகவும் இருக்க கண்டு திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை தன்னோட கூட்டி கொண்டு வந்து உட்புகுந்து, இந்த உட்புகுதலை பத்தி பேசுறேன். பொசஷன். உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன் நிலைமையிலும் அவன் பின் நிலைமை அதிக கேடுள்ளதா இருக்கும். அப்படியே இந்த பொல்லாத சந்ததியாருக்கும் சம்பவிக்கும் என்றார். பாருங்க, ஒரு ஸ்பிரிட் போய் இன்னொரு பொல்லாத 7 ஸ்பிரிட்டை கூட்டிக்கிட்டு வந்து அந்த சரீரத்துக்குள்ள உட்புகுதுல. இப்ப நீங்க ஜபம் பண்ணி அந்த 8 ஸ்பிரிட்டா, ஆமா 8 ஸ்பிரிட்டையும் நீங்க துரத்தணும்னா அந்த ஒரு ஸ்பிரிட்டை முதல்ல அடிக்கணும். எந்த ஸ்பிரிட் மத்த 7 ஸ்பிரிட்டை கொண்டு வந்துச்சோ அந்த ஸ்பிரிட்டை அடிக்கணும். உங்களுக்கு புரியுதா? புரியுதுன்னு தெரியல. அந்த ஸ்பிரிட் அடிச்சீங்கன்னா, அந்த ஸ்பிரிட் வெளியே பிடிச்சுன்னா மத்த ஸ்பிரிட்
ஆட்டோமேட்டிக்கா ஜபத்துல வெளியே போயிடும். உங்களுக்கு புரியுதா? எத்தனை பேர் புரியுது? அல்லேலூயா. இந்த மாதிரி நிறைய பொசஸ்ட் ஆட்கள்ல நாங்க மீட் பண்ணியிருக்கோம் தேவனுடைய கிருபையினால. ஒரு ஸ்பிரிட் அடிச்சு ஓபன் பண்ணும். அந்த ஸ்பிரிட்டுடைய பாண்டேஜ உடைச்சிட்டீங்கன்னா பின்னாடி இருக்க 10 ஸ்பிரிட் இருக்கும், 20 ஸ்பிரிட் இருக்கும், எல்லாம் வெளியே வந்துடும். டமால் 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 ஸ்பீடா வரும். புரியுதா உங்களுக்கு? அப்போ அந்த ஸ்பிரிட்டுக்கு விரோதமா போக்கஸ்ல அடிக்கணும். உங்களுக்கு புரியுதா? பாருங்க, இப்ப நான் பிப்ளிக்கலா சொல்றேன். இஸ்ரவேல் சேனை இருக்கு, தாவீது நிக்கிறார். ஓகேவா? பிலிஸ்திய ராணுவம் இருக்கு, கோலியாத் நிக்கிறார். ஓகேவா? கோலியாத் ஒருவன் அடிச்சா போதும், இஸ்ரவேல் ஓகே பிலிஸ்தியர்கள் எல்லாம் சதறி ஓடுவாங்க. புரியுதா? அல்லேலூயா. தாவீது ஒரு வார்த்தை சொல்றாரு, ஆவிக்குரிய யுத்தம் அதெல்லாம். உங்களுக்கு புரிஞ்சதுன்னா ரொம்ப நலமா இருக்கும். 1 ராஜாக்கள்ல வருமா, 1 சாமுவேல்ல வரும். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரமா, 17ஆம் அதிகாரமா, 17ஆம் அதிகாரம் 46வது வருஷம். தாவீது கோலியாத்தை பத்தி சொல்ற காரியம். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தியருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். எத்தனை பேர் புரிஞ்சது இந்த வசனம்? கோலியாத்துக்கு விரோதமா பேசிக்கிட்டு இருக்கான். அப்படி பேசிட்டு இருந்தவன் உன் தலைய உன்னை விட்டு வாங்கி என் கையில கர்த்தர் கொடுப்பாரு. அது மாத்திரம் இல்ல, பிலிஸ்தியருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைக்கு நான் போடுவேன். உன் தலைய போடுறது மாத்திரம் இல்ல, பிலிஸ்தியர்ல இருக்கிற ராணுவங்களை, அந்த ராணுவத்தை என் கையில ஒப்பு கொடுப்பாரு. நல்லா கவனிங்க, கோலியாத் ஒருவன் அடிச்சா போதும், அவன் பின்னாடி இருக்கிற சேனையே அடிச்சிடலாம். அல்லேலூயா. ஒரு வீட்டுக்கு, ஒரு பட்டணத்துக்கு நீங்க சுவிசேஷம் சொல்ல போறீங்க, ஜெபம் பண்ண போறீங்க, ஒரு பிணையாளை குணமாக்க போறீங்க அப்படின்னா அந்த ஒரு ஸ்பிரிட் அடிக்கணும். அந்த ஒரு ஸ்பிரிட்டை கரெக்டா நெத்தியில அடிக்கணும். இப்போ கோலியாத்துக்கு வீக் பாயிண்ட் நெத்தி. சில ஸ்பிரிட்டுக்கு, இப்போ சில ஸ்பிரிட் பேர்லாம் சொல்றேன். காப்பியோன்னு ஒரு ஸ்பிரிட் இருக்கு, வௌவால் மாதிரி இருக்கும். தெலிலால் தெரியுமா? டெலைலா. இந்த டெலிலால் ஸ்பிரிட் தான் இந்த காப்பியம் இல்லையா? உடன்படிக்கை உடைக்கிற ஆள். சாம்சனோட முடிய வெட்டுற ஆள், உடன்படிக்கை உடைக்கிற ஆள். இந்த ஸ்பிரிட்டுக்கு பலன் வந்து கையில இருக்கும். கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்திருக்கார். கை அடிக்கணும், தூமாசு கால்ல அடிக்கணும், மார்பஸுக்கு வாயில அடி. அந்த மாதிரி புரியுதா? ஒவ்வொரு காரியத்தை, ஒவ்வொரு ஆவியும் ஒவ்வொரு இடத்துல அடிக்கணும். இப்ப நல்லா கவனிங்க, நீங்கள் ஆகாயத்தை அடிக்கிறவர்களா சிலம்பம் பண்ணக்கூடாது. ஓகேவா? நீங்க சும்மா ஓடக்கூடாது, கண்ணாமண்ணா நானும் ஓடுறேன் அப்படின்னு ஓடக்கூடாது. ஓகேவா? யூ மஸ்ட் ஹாவ் அ கோல். praying while you pray you must have a goal. நீங்க ஜெபிக்கும் போது ஒரு திட்டம் இருக்கணும், ஒரு செயல்பாடு இருக்கணும். அந்த ஸ்பிரிட்டை தெளிவா அடிக்கணும். அல்லேலூயா. உங்க குடும்பத்துல ஒரு பிரச்சனை நடக்கும், அந்த பிரச்சனையில எந்த ஆவி செயல்படுது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அந்த ஆவியா அடிச்சுக்கினே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜெபத்துல அந்த பிரச்சனை எங்க போகுதுன்னு தெரியும். அல்லேலூயா. ஆமென். என் வேலை ஸ்தலத்துல ஒரு நாள் ஒரு பெரிய பிரச்சனை எழும்பி எனக்கு அதிக வேலைகளை கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். நான் அழுது ஜெபிச்ச கர்த்தர் பார்வோன் என்கிற ஆவிதான் உன் வேலை ஸ்தலத்துல எழும்பினு. பார்வோனுக்குள்ள இருந்த ஸ்பிரிட் ஆஃப் ஃபாரோ இல்லையா? இவன் என்ன பண்ணுவான்? தேவ ஜனங்களை ஆராதிக்க விடாதபடிக்கு, தேவனுக்கென்று ஊழியம் செய்ய விடாதபடிக்கு, தேவ ஜனங்கள் சுதந்திரத்துக்குள் செல்ல முடியாதபடிக்கு வேலைகளை அதிகப்படுத்துவோம். புரியுதா? அதான் ஸ்பிரிட் ஆஃப் ஃபாரோ இல்லையா? அந்த ஃபாரோ ஸ்பிரிட்டை சொல்லி பைன் பண்ணி அடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா வேலை ஸ்தலத்துல இருக்க பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆகும். உங்களுக்கு புரியுதா? இப்படிதான் நீங்க மேற்கொள்ளணும் பிசாசு. இந்த கடைசி காலங்கள்ல அண்ணன் வின்சென்ட் செல்வர் குமார் மூலமாக
அவர் தீர்க்கதரிசியாய் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்காரு இந்த நாட்கள்ல. அவர் மூலமாக சில ஸ்பிரிட் எப்படி செயல்படும். அவர் சேனல் வின்சென்ட் செல்வகுமார்னு ஒரு சேனல் இருக்கு, தமிழ் சேனல் தான். அதுல போய் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய ஸ்பிரிட்டை பத்தி அவர் பேசியிருப்பார். அந்த ஸ்பிரிட் எப்படி பைண்ட் பண்ணணும், இந்தந்த ஸ்பிரிட் எந்தெந்த வகையில செயல்படும், எந்த சபையில எந்த ஸ்பிரிட் செயல்படுது, எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு. அல்லேலூயா. ஆவியானவர் அவர் மூலமா பேசியிருக்காரு. இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா பைண்ட் பண்ணணும், அவ்வளவுதான் வேலை. தீர்க்கதரிசி அந்த காரியங்களை வெளிப்படுத்தி ஏசபேலின் கிரியைகளை வெளிப்படுத்தி காமிச்சிருவான். அதை வெளிப்படுத்தி காமிச்ச உடனே கடைசி கால சந்ததியா இருக்கிற நீங்க அதை வெட்டணும். அல்லேலூயா. எலியா அதை வெளிப்படுத்தி ஏசபேல் இதுதான்ப்பா ஏசபேல்னு காமிச்சிருவான். எலிசா எழும்பி அதை வெட்ட, ஏகு எழும்பி அதை வெட்ட. புரியுதா? எலியா அபிஷேகம் பண்ணி ராஜாவாக்குன ராஜா தான் ஏகு, தெரியுமா? ஏகுதான் கடைசியில எசபேல கொல்றான். புரியுதா? எலியாவுடைய வேலை ஏசபேல ஐடென்டிஃபை பண்ணி காட்டுறது. எலிசாவுடைய வேலை அல்லது ஏகுவுடைய வேலை அது ஏசபேல வெட்டுறது, சாகடிக்கிறது, அது கிரியைகளை அழிக்கிறது. அல்லேலூயா. ஆமென். எத்தனை பேருக்கு புரியுது? அப்போ ஒரு மனிதனுக்குள்ள பிசாசு முழுமையா போய் தங்கிருவான். பாத்திருக்கீங்களா? சில பேர் ஜபிக்கும் போது இந்த டிபி ஜோஷுவாவுடைய வீடியோஸ் பாத்தீங்கன்னா பிசாசு உள்ள போய் கூடு கட்டி உட்காந்துருக்கும். ஜோமனா வாந்தி எடுத்து கருப்பு கருப்பா வாந்தி இருப்பாங்க. என்னன்னா பிசாசு அசுத்தப்படுத்திருக்கும் சரீரத்தை. பிசாசு கூடுகள்ல போய் உட்காரும், கூடு உண்டாக்கிக்கும். ரொம்ப டீப், உங்களால அது புரிஞ்சு கொள்ள முடியாது. பட் அதெல்லாம் நடக்கும். வாந்தி எடுப்பாங்க, பாத்திருக்கீங்களா? பிசாசை துரத்தும் போது கூடுலாம் வெளியே வரணும். அப்பதான் பிசாசு திருப்பி வராது. இல்லைன்னா அதே இடத்துல திரும்பி ஏன் வீடுன்னு திருப்பி வந்துடும். புரியுதா? இது பொசஷன். இப்போ உங்களுக்கு 10:30 ஆயிடுச்சு, உங்களுக்கு வீட்டு வேலை இருந்துச்சுன்னா நீங்க தாராளமா நீங்க டிஸ்கனெக்ட் ஆகி போகலாம். பட் ஆவியானவர் வல்லமே இடைப்படுறதுனால நான் அப்படியே கண்டினியூ பண்ண போறேன். ஐ டோன்ட் நோ வெதர் ஐம் கோயிங் டு எண்ட் பிஃபோர் 11 o'clock or not. பட் இந்த காரியத்தை அப்படியே நான் கண்டினியூ பண்ணி முடிக்கணும். அதான் ஆவியானவர் எனக்கு மனசுல ஏவராது. அப்படியே கண்டினியூ பண்ணி கவனிங்க. ஓகேங்களா? பொசஷன்ற ஒரு ஸ்டேட் இல்லாம இன்னொரு ஸ்டேட் இருக்கு. அது என்னன்னா they will be influenced by spirit. ஸ்பிரிட் அட்டாக் இருக்கும் உங்களுக்குள்ள. உங்களுக்கு புரியுதா? ஸ்பிரிட் அட்டாக் உள்ள ஆட்கள் யாரு நான் காட்டுறேன். லூக்கால 19 ஒரு கூனியான ஒரு ஸ்திரீ இருப்பா. இல்லையா? ஒரு கூனியான ஒரு ஸ்திரீ இருக்கா. 13ஆம் அதிகாரம் லூக்கா 13ஆம் அதிகாரம் 11வது வசனம். லூக்கா 13:11. அப்பொழுது 18 வருஷமா பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். இப்ப என்ன அர்த்தம்? இப்போ இவளுக்கு வியாதி இருக்கு. வியாதி தானே இருக்கு. என்ன வியாதி? கூனி, ஸ்பைன்ல ஏதோ பிரச்சனை. கரெக்டா இல்லையா? இந்த பிரச்சனைக்கு காரணம் என்னன்னா ஒரு ஸ்பிரிட். இது சரீரத்துல இருக்கிற பலனை குன்றி போக பண்ணுகிற, பலவீனப்படுத்துகிற ஒரு ஆவி. எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. ஆமென். லூக்கா 11வது அதிகாரம் 14வது வசனம் வாசிங்க. லூக்கா 11வது அதிகாரம் 14வது வசனம். பின்பு அவர் ஊமையா இருந்த ஒரு பிசாசை துரத்தினார். என்னது? பிசாசு ஊமையா இருந்ததா? அந்த ஊமைய, அந்த வாய் பேச முடியாதபடிக்கு அந்த வாயை கட்டுற ஒரு ஸ்பிரிட் வாயில வந்து உட்கார்ந்துருக்கும். புரியுதா? சரீரத்துல ஒவ்வொரு இடத்திலும் அதால வந்து உட்கார முடியும். உங்களால புரிஞ்சுக்க முடியுதா? இப்போ இந்த பாருங்க, லூக்கா 11:14 பின்பு அவர் ஊமையா இருந்த ஒரு பிசாசை என்ன பண்ணாரு? துரத்தினார். புரியுதா? அப்போ ஒரு ஸ்பிரிட் ஊமைய கொண்டு வர ஒரு ஸ்பிரிட். இங்க லூக்கா 13:11 பலவீனப்படுத்துற ஒரு ஸ்பிரிட். உங்களால புரிஞ்சுக்க முடியுதா? இப்ப இந்த மாதிரி நிறைய ஸ்பிரிட் வகைகள் இருக்கு. இப்ப இந்த லேடி, இந்த கூனியான இந்த ஸ்திரீ பொசஸ்ட் கிடையாது. உங்களால புரிஞ்சுக்க முடியுதா?
எனக்குள்ள இப்ப சில பேரு உங்களுக்குள்ள இந்த ஸ்பிரிட் உங்களுக்குள்ள இந்த ஸ்பிரிட் செயல்படுறத நான் பாக்குறேன் அப்படின்னு தெரியாம சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தர்கிட்ட நான் பிசாசு பிடிச்சான்னு சொல்றியா அப்படின்னு சண்டைக்கு வந்துருவாங்க. பாத்திருக்கீங்களா? நீங்க பிசாசு பிடிச்சவன் இல்ல, நீங்க இந்த செயலை செய்ய முடியாதபடிக்கு ஸ்பிரிட் அந்த பர்டிகுலர் ஏரியால செயல்படும், கட்டி வச்சிருக்கோம். எத்தனை பேராரு புரிஞ்சுக்க முடியுது? அல்லேலூயா. இப்ப இந்த ஸ்திரீ எழும்ப முடியாதபடிக்கு, ஊனியா இருக்கு, நிமிர்ந்து நிற்க முடியாதபடிக்கு ஸ்பிரிட் என்ன பண்ணிருக்கு? கட்டி வச்சிருக்கு. ஆனா இந்த லேடியால சாப்பிட முடியும், பார்க்க முடியும், பேச முடியும், காது கேட்கும், இதெல்லாம் நடக்கும். ஆனா நிமிர மட்டும் முடியாது. புரியுதா உங்களுக்கு? அதே மாதிரி இது சரீர பிரகாரமா நான் சொல்றேன், ஓகேங்களா? அங்க ஊமையான ஸ்பிரிட், பேச மட்டும் முடியாதுப்பா, கேட்க முடியும், பார்க்க முடியும், எல்லாத்தையும் பண்ண முடியும், பேச மட்டும் முடியாது. ஸ்பிரிட், அந்த ஸ்பிரிட்டே ஊமையான ஸ்பிரிட். புரியுதா உங்களுக்கு? ஒவ்வொரு ஸ்பிரிட் ஒவ்வொரு கிரியையில செய்து, இந்த ஸ்பிரிட் இந்த கிரியை செஞ்சிருக்கு. அதே மாதிரி உங்க மைண்ட் லெவல்ல சில பாண்டேஜஸ் இருக்கும். ஓகேவா? நான் சொல்றேன். சில பேருக்கு திருமண காரியத்தை குறிச்சு பேசினாலே அவங்களுக்கு கோவம். வாலிபல்லா இருப்பாங்க, திருமண வயது வந்துடும், அவங்களுக்கு திருமணம் பண்ணிக்கிறியாப்பா, உனக்கு இந்த பையன் பார்க்கட்டுமான்னு பேரண்ட்ஸ் கிட்ட கோவம் வந்துடும். எனக்கு ஒண்ணும் கல்யாணம் வேணாம், எனக்கு இது வேணாம் அது வேணாம். திருமணம் எடுத்தோடனே டிப்ரெஷன் வந்துடும். கவனிச்சிருக்கீங்களா? புரியுதா? சில பேருக்கு எனக்கு இருந்திருக்கு, வேலையை குறிச்சு, வேலை ஸ்தலத்தை குறிச்சு, ஓகேயா, அவங்க கிட்ட பேசணும். நீ காலேஜ் முடிச்சுட்டு இப்ப வேலைக்கு போகணும்ப்பா, வேலைக்கு போறியா? 2 வருஷம் வீட்டுல சும்மா இருந்துட்ட, நீ வேலைக்கு ஏதாவது போறியாப்பா? இன்னும் கோவம் வந்துடும் அவங்களுக்கு. பயங்கரமா எரிச்சல் ஆகி ஒரு மாதிரி ஆயிடுவாங்க. உங்களால புரிஞ்சுக்க முடியுதா? அல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஒவ்வொரு பகுதிகளை பிசாசு ஆளுகை செஞ்சிருப்பான். திருமணம், வேலை ஸ்தலம், லைஃப் பார்ட்னரை தெரிந்து கொள்ளுகிற அந்த இடம். சில பேர் இப்ப காயினோட ஆவி பாருங்க, ஆபேலை பத்தி பேசினாலே கோவம் வரும். கர்த்தர் ஆபேல் எங்கப்பான்னு கேக்குறாரு. இவன் எவ்வளவு எரிச்சலா பேசுறான் பாருங்க. ஆனா காவலா இல்லையா? புரியுதா? உடனே கர்த்தர் சொல்றாரு, உன் முகநாடி வேறுபடுதுப்பா, நீ எரிச்சலா இருக்க, எரிச்சலின் ஆவி. ஒரு நபரை குறிச்சு ஒருத்தர்கிட்ட சொல்லும் போது அந்த நபர் மேல அவங்களுக்கு ஒரு எரிச்சல் இருக்கும். புரியுதா? எங்கேயோ அவங்க கோவப்பட்டு இருப்பாங்க, அங்க கோவப்பட்ட போது ஒரு ஸ்பிரிட் ஆஃப் இரிட்டேஷன், எரிச்சலின் ஆவி செயல்பட்டுரும், உள்ள வந்துடும். உங்களால புரிஞ்சுக்க முடியுதா? அல்லேலூயா. இப்ப பாருங்க, நீங்க சில நேரத்துல பொய் சொல்லிடுவீங்க. ஒரு 2-3 வாட்டி சொல்றீங்களா, ஏதோ பொய் நான் வெயிட் பண்ணே இருக்கும். நீங்க அந்த பொய்க்கு ஒரு வாட்டி விழுறீங்க, இடறீங்க, இடம் கொடுக்குறீங்கன்னு உள்ள வந்துடும். புரிஞ்சு கொள்ள முடியுதா? அப்புறம் பொய் சொல்லி அந்த பொய்யை மறைக்க இன்னொரு பொய், அந்த பொய்யை மறைக்க இன்னொரு பொய், பொய் பொய் பொய், அப்படியே பொய் பொய், பொய்யனாவே மாறிடுவீங்க. எல்லாரும் புரிஞ்சுக்க முடியுதா? இப்போ ஒரு லயர் இஸ் நாட் அ பொசஸ்ட் பர்சன். அவன் பொய் சொல்றான், ஆனா அவன் வாயில பொய்ன்ற கட்டு இருக்கு, அதை உடைக்கணும். அதான் கட்டுகளை உடைக்கிற ஜபம். உங்களால புரிஞ்சுக்க முடியுதா? அல்லேலூயா. சில பேருக்கு விரோதமா சில பேர் என்ன பண்ணிடுவாங்க? பில்லிசூனிய ஆவியை ஏவிடுவாங்க. அல்லேலூயா. ஆமென். இந்த பில்லிசூனிய ஆவி என்ன பண்ணுவாங்கன்னா, அவர்களை சரீர பிரகாரமா பாதிக்க ஆரம்பிக்கும். ஸ்பிரிச்சுவலா டிப்ரெஷனை கொடுத்து அவர்களை, இப்ப எலியா பாருங்க, போதுங்க தவிர ஆவி எடுத்துக்கொள்ளுங்க, டிப்ரெஷன்ல போய் சூசைடிங் தாட்ஸ் வந்துச்சு பாருங்க. புரிஞ்சுக்க முடியுதா? இதுதான் ஏவி விடுற ஸ்பிரிட். பாருங்க நல்லா கவனிங்க. ஜான் த பேப்டிஸ்ட் சிறைச்சாலையில இருக்கான். இப்போ இந்த ஏரோதியாளுடைய மகள் போய் டான்ஸ் ஆடுறா ஏரோது முன்னாடி. டான்ஸ் ஆடின பிறகு ஏரோது அந்த ஏரோதியாள் மகள் கிட்ட கேக்குறா, உங்களுக்கு என்னப்பா வேணும்? இவ போய் ஏரோதியாள் கிட்ட கேக்குறா. ஏரோதியாளோட மகள் ஏரோதியாள் கிட்ட கேக்குறா, என்ன வேணும்னு கேக்குறாரு. ராஜா என்ன சொல்றது? யோவான் ஸ்தானுடைய தலை வேணும் அப்படின்னு சொல்லி அந்த மகளை ஏவி விட்டாள் என்று சுவிசேஷம். ஏவி விடுறாள். புரியுதா? ஏசபேல் எதுவுமே தானா நின்னு செய்யாது. சில நேரங்கள் ஏவி, ஆகாப்பை ஏவி விடும், ஏரோதை ஏவி விடும். புரியுதா? பரிசேயர்கள் சதுசேயர்கள்
அல்லது பிரதான ஆசாரியர்கள் இயேசுக்கு விரோதமா ஜனங்களை ஏவி விட்டார்கள். இருக்கா? ஏவி விடுற ஆவி, மேனிபுலேட் பண்ணும், ஏவி விடும். நாபோத் என்கிற நீதிமானுக்கு விரோதமா ஏசபேல் என்ன பண்றா? பாஸ்டிங்க வச்சு ஒரு 4 பேரை எழும்பி இவன் தூஷித்தான்னு ஏவி விடுறான். ஏவி விடுறா ஏசபேல். அது செஞ்ச மாதிரி இருக்கும். அது நல்ல தேவபக்தியின் வேஷத்தை தரிச்சு நல்லா பிரசங்கத்தை ஒப்பிக்கும், எல்லாத்தையும் பண்ணும். ஒரு நிமிஷம். சாரி. சோ பொசஷன் ஒண்ணு இருக்கு, இன்ஃப்ளூயன்ஸ் ஒண்ணு இருக்கு. புரியுதா? இப்போ பொய்யின் கட்டு, இந்த ஊமை, இந்த பலவீனப்படுத்துகிற ஆவி. இப்ப பாருங்க, நல்லா கவனிங்க. இயேசு பாருங்க, இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கையை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை. அல்லேலூயா. இப்ப இங்க டெலிவரன்ஸ் வார மாதிரி நடக்குது. இப்ப லேகியோன் பிசாசு கிட்ட எப்படி போய் பேசினாரு இயேசு? உன் பேர் என்னன்னு கேட்டாரு. அந்த பிசாசு என் பேர் லேகியோன், போ வெளியே இயேசு. சரி, இயேசு சொல்ல போ வெளியானோன்னா போகுது. புரியுதா? அந்த பிசாச பொசஸ் ஆனதுனால அந்த பிசாசை டீல் பண்ணி துரத்துறாரு. இது கட்டு. புரியுதா? கட்டுகள். இந்த கட்டுகளை உடைக்கிறதுக்கு கையை வைக்கிறாரு. கட்டுகள் உடையுது. எல்லாரும் புரிஞ்சுக்க முடியுதா? இதை நீங்க இன்னும் கொஞ்சம் தியானிக்கணும். வேதத்துல எங்கெங்கெல்லாம் பொசஷன் இருக்கு, எங்கெல்லாம் டீமனைசேஷன் சொல்லுவாரு டெரிக் பிரின்ஸ் அழகா சொல்லுவாரு. டீமனைசேஷன், அட்டாக் மட்டும் இருக்கும். அப்போ ஒரு சேவ்டு பர்சன், கிறிஸ்டியன், அவனை பிசாசால பொசஸ் பண்ண முடியாது. ஆனா இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி எங்கெல்லாம் அவன் இடம் கொடுக்குறானோ அங்கெல்லாம் உட்காந்து கொஞ்ச நாள் கழிச்சு அவன் ரட்சிப்பை திருடி பொசஸ் ஆகும். புரிஞ்சுக்க முடியுதா? பிசாசு இந்த ட்ரெயின்ல தொங்கி கொண்டு போறாங்கல்ல, ஃபுட்போர்ட்ல, அப்போ யாராவது ஒருத்தன் வருவான், எனக்கு ஒரு இடம் கொடுங்கப்பா அப்படின்னு லைட்டா காலை வைப்பான். கடைசியில பார்த்தா நம்ம வெளியே இருக்கும், இடம் கொடுத்தா நம்ம வெளியே இருப்போம், இவன் உள்ள இருப்பான். புரிஞ்சுக்க முடியுதா? பிசாசு அப்படிதான் ஆக்கிரமிப்பு செய்வான், வஞ்சிப்பான், மேனிபுலேட் பண்ணுவான். இந்த ஜேசபெல் ஸ்பிரிட்டோட இன்னொரு கேரக்டர் என்னன்னா, இப்போ உங்களுடைய பிள்ளைக்கு இந்த ஒரு அட்டாக் இருக்குன்னு வச்சுக்கலாம், இல்ல உங்களுடைய பெற்றோருக்கோ உங்க கணவனுக்கோ மனைவிக்கு இந்த மாதிரி ஒரு அட்டாக் இருக்குன்னா, எப்போ நீங்க ஊழியத்துக்கோ சர்ச்சுக்கோ போறீங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே உங்க பிள்ளைக்கு இந்த அட்டாக் இருந்துச்சுன்னா உங்க பிள்ளை அழும். சர்ச்சுக்கு நான் வரமாட்டேன்னு காலை தரையில அடிச்சுட்டு அழுவும். எல்லாரும் புரிஞ்சுக்க முடியுதா? இப்போ உங்க புள்ள பேச்ச நீங்க என்ன பண்ணுவீங்க? தெரியாம கேட்டுருவீங்க. அந்த பிள்ளைக்குள்ள ஏசபேலுடைய கிரியைகள் செயல்படுதுன்னு உங்களுக்கு தெரியாது. நான் சர்ச்சுக்கு வரமாட்டேன்னு சொல்றது மாத்திரம் இல்லாம உங்களையும் சர்ச்சுக்கு போகாதபடி தடுக்கும், மேனிபுலேட் பண்ணும். புரியுதா? அதான் மேனிபுலேஷன். ஓகேவா? உங்களுக்கு கீழே இருக்கிற நபர் தான், ஆனா உங்களை எப்படியோ பேசி கன்வின்ஸ் பண்ணி உங்களை எப்படியாவது அப்படியே மேனிபுலேட் பண்ணி உங்களை அப்படியே கொண்டு வரும். உங்களால புரிஞ்சுக்க முடியுதா? இந்த மாதிரி பண்ணவே மாட்டோமா, என்ன நம்புங்கம்மா. ஒய்ஃப் கிட்ட கணவன் சொல்லுவார், நான் போய் குடிப்பேனா? பண்ணவே மாட்டேன் அப்படின்னு நம்ப வச்சிருவாங்க. கடைசியில பார்த்தா அவங்கதான் எல்லா ஃப்ராடுத்தனத்தையும் பண்ணிட்டு இருப்பாங்க. உங்களால புரிஞ்சுக்க முடியுதா? உங்களையும் அந்த ஃப்ராடுத்தனத்துக்குள்ள அந்த பிசாசின் கிரியைகளுக்குள்ள உட்படுத்திடுவாங்க. உங்க ஊழியத்தை தடை பண்ணிடுவாங்க, உங்க ஓட்டத்தை முடக்கிடுவாங்க. எலியா தன் ஜீவனை, தன் பிராணனை காக்கும்படிக்கு அவன் ஓடனா பாருங்க. அங்கதான் நீ உங்க பிராணனை எப்படியாவது காத்து கொள்ளணும்னு ஓடுனீங்கன்னா உங்க சோழி முடிஞ்சிரும். அல்லேலூயா. இந்த ஜீவன் கர்த்தர் கொடுத்தது. ஓகேவா? யார் என்ன சொன்னாலும் கர்த்தர் நியமித்த ஓட்டத்துல நான் ஓடுவேன். கர்த்தர் சொல்றாரு, எலியாவே நீ சாப்பிடு, உன் ஓட்டம் பெரியது. அல்லேலூயா. 40 நாள் ஓடுறேன். அல்லேலூயா. ஓட்டம் பெரியது. மகனே நீ கேட்டுக்கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும் சரி, நீங்க டைம் ஆனாலும் பரவாயில்ல, இந்த வசனத்தை, இந்த சத்தியத்தை கேட்கும்படி ஸ்பெண்டிங் டைம், ஒவ்வொரு ஓட்டமும் பெரியது நான் சொல்லுவேன். அல்லேலூயா. மேல அந்த ஸ்பெஷல் பிளெஸிங் இறங்கும். ஒவ்வொருவர்
ஒவ்வொருவரும் இனிமேல் பண்ணுகிற ஜபத்துல டிஃபரன்ஸ் இருக்கணும். இல்லையா? எந்த ஸ்பிரிட் நான் பைன் பண்ணணும், என் குடும்பத்துல என்ன ஸ்பிரிட், என் வேலை ஸ்தலத்துல என்ன ஸ்பிரிட், என் ஊழியத்துல என்ன ஸ்பிரிட் செயல்படுது. இப்போ நீங்க வெளிப்படுத்தும் விசேஷம் வாசிங்க, உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவே மாறும். அந்த 7 சபை எடுத்து வாசிங்க. ஒரு சபையில பீலையாம் தீர்க்கதரிசின்றாரு, அந்த ஸ்பிரிட் அந்த சபையில செயல்படுது. அப்போ சர்ச்சில் கத்தர் தானே உலாவுறாரு, எப்படி ஸ்பிரிட் செயல்படும்? ஸ்பிரிட் இடம் கொடுத்துருக்கான். அமேன். ஒரே ஒரு வசனம் வாசிக்கிறேன், டைம் ஆயிடுச்சு, என்ன பண்றது? ஆச்சு. நான் வெளிப்படுத்த விசேஷம் தேத்திர சபை டக்குன்னு எடுங்க. வெளிப்படுத்த விசேஷம் 3ஆம் அதிகாரமா 2ஆம் அதிகாரம் 20வது வசனம் 21வது வசனம். ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு. உன்னா யாரு? தியத்திரா சபையை பார்த்து கத்தர் சொல்லுகிறார், உன் பேரில் எனக்கு குறை உண்டு. அப்போ சபைகள்ல குறைவு இருக்கு, அந்த குறைவை நிறைவாக்குகிற ஆவியானவர் பேசிக்கொண்டு அதை நிறைவுபடுத்துகிறார். புரியுதா? ஒவ்வொரு சபையில ஒரு குறைவு இருக்கு சபையில அப்படின்னு சொல்லிட்டு போகாம இருக்கக்கூடாது. அங்க போய் அந்த எசபேல வெட்டணும். அல்லேலூயா. அதுக்குதான் உங்களையும் என்னையும் ஒவ்வொரு சபையிலையும் பிளான்ட் பண்ணிருக்காரு, நட்டு இருக்காரு. அல்லேலூயா. உன் பேரில் எனக்கு குறை உண்டு, என்னவெனில் தன்னை தீர்க்கதரிசி என்னும் சொல்லுகிற ஏசபேல் என்னும் ஸ்திரீ. என்ன? அதே ஸ்பிரிட். ஏசபேல் என்னும் ஸ்திரீயானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுத்த. நல்லா கவனிங்க, நான் சொன்னல, ஏசபேலுக்கு இடம் கொடுத்தீங்கன்னா அது வந்து உக்காந்துக்கும். அது வஞ்சிக்கும்படிக்கு இந்த சபை ஏசபேலுக்கு இடம் கொடுத்துருக்காங்க. புரியுதா? ஸ்பிரிட் ஆஃப் ஜெசபேல் இடம் கொடுத்துருக்காங்க. இப்போ அவள் மனம் திரும்பும்படியாக அவளுக்கு தவணை கொடுத்தேன். தன் வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு விருப்பமில்லை. இதோ நான் அவளை கட்டிற்கிடையாக்கி அவளுடனே விபச்சாரம் செய்தவர்கள் தங்களுடைய கிரியைகளை விட்டு மனம் திரும்பாவிட்டால் அவர்களையும் மிகுந்த உபத்திரவத்திலே தள்ளி அவளுடைய பிள்ளைகளையும் கொல்லவே கொள்ளுவேன். பொழுது நானே உள்ளம் திரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்ந்திருக்கிறவர் என்று சகல சபைகளும் அறிந்து கொள்ளும். அன்றியும் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் உங்கள் கிரியைகளின் படியே பலன் அளிப்பேன். கையில வித்தல்ல சொல்லலாம். ஆமே. நல்லா கவனிங்க, ஏசபேலுக்கு இந்த சபை இடம் கொடுத்தது நிமித்தம் இந்த சபையில இருக்க அநேக தீர்க்கதரிசிகளை ஏசபேல் விபச்சாரத்துக்கும் விக்கிரக ஆராதனையில வந்த ஃபுட்டை சாப்பிடுறதுக்கும் ஏசபேல் போதிக்கிறான்னு அர்த்தம். பிரீச்சர் ஆயிட்டா. புரியுதா? சில பாஸ்டருக்குள்ள இந்த ஏசபேலின் கிரியைகள் செயல்பட்டு இருக்கும். பாஸ்டரோட ஒய்ஃபுக்குள்ள சில ஏசபேலின் கிரியைகள் செயல்பட்டு இருக்கும். பாத்திருக்கீங்களா? சில நல்ல ஆர்கனைசேஷன் இருப்பாங்க, ஆனா ஆர்கனைசேஷன் ஹெட்டோடைய ஒய்ஃப்குள்ள ஏசபேல் இருக்கும், அது ஆளுக்கு செஞ்சுன்னு இருக்கும். பாத்திருக்கீங்களா? இதுலதான் நம்ம ரொம்ப ஜாகிரதையா இருக்கும். இதோட போக்கஸே தீர்க்கதரிசிகள் தான், எலியாக்கள் தான், ஜான் தி பேப்டிஸ்ட் தான். புரியுதா? இதுல நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். அல்லேலூயா. ஆக்சுவலா 2 காரியம் நான் பிரத்யட்சமா சொன்னேன். ஒரு காரியம் இந்த ஏசபேலின் காரியத்தை நான் மறைமுகமா சொன்னேன், அதை சொல்றேன். ஒன்னு, you are getting possessed by evil spirit like legion மாதிரி பொசஸ் ஆவாங்க. 2வது, அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ், சரீர பிரகாரமாகவோ மென்டலாகவோ இமோஷனலாகவோ பொசஸ் ஆக மாட்டாங்க. சாரி, இன்ஃப்ளூயன்ஸ் ஆவாங்க. அட்டாக் இருக்கும், டீமனைசேஷன், டெரிஃபரன்ஸ் சொல்றாங்க இல்லையா? இது 2வது கேட்டகரி. 3வது கேட்டகரி, வஞ்சிக்கப்பட்டு மேனிபுலேட் பண்ணி ஏசபேல் ஆளுகை செய்கிற அதிகாரத்துல உட்கார்ந்துருக்கும். இவங்க வஞ்சிக்கப்பட்டு அதுக்கு அடியில வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, உங்களுக்கே தெரியாது. புரியுதா? இதுவும் அந்த 2வது கேட்டகரியோடைய ஒரு பகுதி தான். ஆனா அந்த ஏசபேல் என்ன பண்ணும்? ஆளுகை செய்து கொண்டிருக்கும். புரியுதா? இந்த சர்ச் பாஸ்டர் அம்மா, தேசத்துல பெரிய ஆட்கள், கவர்மெண்ட் அதிகாரிகள், இவங்கள ஸ்பிரிட் பிடிச்சிருக்கோம். அவங்களுக்கு கீழே நம்ம எல்லாம் என்ன பண்ணிருப்போம்? அதற்கு ஒப்பு கொடுத்து அதுக்கு செயல்பட்டு போவாங்க. புரியுதா உங்களுக்கு? இப்ப இந்த வகைகள் எல்லாம் ஸ்பிரிட் வந்து நம்மள வந்து ஆளுகை செய்யக்கூடிய காரியங்கள் இருக்கு. இது எல்லாத்தையும் நம்ம பயன் பண்ணணும். அப்பதான் தானியேல போல நம்ம விடுதலை ஆக்க. பாபிலோன்ல இருந்தாலும் நேபுகாத் நேச்சருக்கு தானியேல் கீழ்ப்படியல. தானியேல் சொன்னதுதான் நேபுகாத் நேச்சர் கீழ்ப்படிறாரு. புரியுதா? தரியு சொன்னதுக்கு தானியேல் கீழ்ப்படியல.
தானியேல் சொன்னதுக்கு தைரியம் கீழ்படிற அப்படி இருக்கணும். அல்லேலூயா. உங்களுக்கு புரியுதா? எந்த ஆளுகை செய்கிற பெர்சியாவின் அதிபதியும் நம்மளை மேற்கொள்ள கூடாது. நம்ம அவனை மேற்கொண்டு நிற்கணும். அதுதான் அந்த ஜப அபிஷேகம். அல்லேலூயா. ஆமென். தொடர்ந்து இந்த காரியங்களை பார்க்கலாம். ஒரு ஓட்டத்திற்கு தேவையான ஜப நேரம், ஜபம் உள்ள இருக்கணும். ஜபம் பெட்ரோல் போடாம ஓட முடியும்? கார் ஓட்ட முடியுமா? கார் நகருமா? பெட்ரோலே இல்லாம உங்களால ஓடும். எலியாவே, நீ சூறை செடிக்குள்ள படுத்துட்டு இருக்க. உனக்கு 2 வாட்டி தூதன் வானத்திலிருந்து வந்து தழலினால் சுடப்பட்ட அடையும் ஒரு கலசத்தில் தண்ணீரையும் எடுத்து வந்து கொடுக்குறான். அல்லேலூயா சொல்லாமா? கொடுத்த உடனே அவனுக்கு ஓடக்கூடிய பலன் வருது. அல்லேலூயா. கர்த்தர்கிட்ட உட்கார்ந்து கேட்கணும். கர்த்தாவே, பலன் தாங்க, என் ஓட்டம் பெரிது, என்ன ஸ்பிரிட் எனக்கு விரோதமா நிக்குது, துரைத்தனங்கள், அதிகாரங்கள், கர்த்தத்துவங்கள், துரைத்தனங்கள், அதிகாரங்கள், பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள், வான மண்டலங்களில் இருக்கிற பொல்லாத ஆவியின் சேனைகளுக்கு விரோதமா உங்களுக்கு போராட்டம் உண்டு. யார் தெரியுமா சொல்றாரு? நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன்னு சொன்ன பவுல் சொன்னார். ஓட்டம் பெரியது, போராட்டம் உண்டு, ஜெயம் நமதே. அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். அன்பு தேவனே, துதிக்கிறேன். சர்வ வல்லமையுள்ள கர்த்தாவே, உடைய சித்தத்திற்கு இந்த பிள்ளைகள் தகப்பனே தங்களை ஒப்பு கொடுத்த கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நீர் வல்லமையாய் இதோ பேசின கிருபைகளுக்காய் நன்றி. ஒவ்வொரு ஸ்பிரிட்டையும் பகுத்தறியக்கூடிய கிருபைகளை தருவீராக. தீபாலா ஷாக்கே பாதாடாகாலாபா, ஏசபேலின் கட்டுகளில் இருந்து விடுதலைகள் உண்டாகட்டும். அவை பேசின எந்த காரியங்களும் நீ நம்பாதே. ரிமாலா தோறு முஷிக்கி படகதடகதடகதலவா, லிமாலா தோறு புடகதடகதடகதடவா, லீபாலா ஷகடகதடகதடவா. அதை காரியங்கள் எந்த ஸ்பிரிட் மறைந்திருக்கிறது என்பதை பார்த்து அதற்கு விரோதமாய் ஜெபித்து அதை முந்தி கட்ட கிருபை தருவீராக. முந்தி கட்ட கிருபை தருவீராக. தேபேலே ஷேகே படகதலவா, தூலமாரகபலா ஷேக படகதடகதடகதடவா. பட்டயத்தை வைக்கிற ஒவ்வொரு வீட்டின் வாசலையும் பட்டயத்தை வைக்கிற எந்த ஸ்பிரிட் செயல்படாதபடிக்கு அவைகளை பயன் பண்ற இயேசுவின் நாமத்தினால சகல தடைகள் உடையிட்டும், சகல தடைகள் உடையிட்டு வேலையில தூராபா ஷேகாபடுபா, தடைகள் உடையிட்டு வேலை. Jesus name I pray. Amen. Praise be to the Lord. கர்த்தர் நல்லவர். God bless you. Thanks for joining.